பரிசுத்தமுள்ள தேவனை நம்ம யாவரும் மையப்படுத்துவோமாக. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலை தருகிற தேவன் இந்த பரிசுத்த ஆராதனை விடுதலை தரும்படியாக வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மத்தியிலும் தேவ ஆவியானவர் அசைவாடி எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தூய ஆவியினாலே நாங்கள் எல்லா ஒத்தி செய்ய எங்களுக்கு பலனை தாரும். எல்லா தடைகள் மேல் நீர் அசைவாடும். பாடுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும், வாசிக்கிற ஆண்டவரை மகனையும், ஆண்டவரை இந்த ஆராதனை நடத்துகிற ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்து யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து துதித்து பாடிட பாத்திரமே. பாடிட பாத்திரமே, துகவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துகவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனே, அம்மை தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரை நம்பி ஜீவித்திட இருவையும் மீதால் சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கே தந்தா சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானத சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்த
தேட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவார். வானத்திலே ஒன்றும் சேர்ந்திடும் நான் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சத்தம் உயரணும். அல்லேலூயா. நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. இந்த ஆலயமான சரீரத்திலிருந்து தேவனை பிரியப்படுத்துகிற துதி ஸ்தோத்திர பலிகள் என்னிடத்திலிருந்து உங்களிடத்திலிருந்து கிளம்பி வர வேண்டும். அல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜனே, அந்த மகத்துள்ள தேவனை பாடி துதிப்பது எனக்கு உங்களுக்கு கிடைத்த பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறாரே அந்த தேவன் எவ்வளவு நல்ல தேவன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தேவனை நம்ம ஒரு நிமிடம் நல்ல கரங்களை தட்டி நல்ல துதிப்போமா? நல்ல சத்தமாய் துதிப்போமா? ஆமென். ஆண்டவரே சொல்லுங்க, துதிக்கிறோம் ஐயா. நீர் ஜீவனை தந்ததுக்காக துதிக்கிறோம். நீர் பலனை தந்ததுக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம். நீர் கிருபையை தந்ததுக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே என்று சொல்லி பாடி அவரை மகிமைப்படுத்துவோமாக. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முட்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை
என்றும் உள்ளதே. காத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வருவோம். கரிரு போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் மொழியார். கரிரு போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் மொழியார். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர், முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று, ஆண்டவரே அப்பா எங்களை பாதுகாக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி நீங்க துதிக்கிறீங்களா? எங்களை பாதுகாத்தீங்களப்பா, நல்ல கரங்களை உயர்த்தி துதிங்க. ஆண்டவரே, பொல்லாதவனுடைய கையிலிருந்து என்னை பாதுகாத்தீரே, சத்ருவின் கையிலிருந்து என்னை பாதுகாத்தீரே. ஆண்டவரே, விஷ பூச்சிகளுக்கு எங்களை விலக்கி காத்தீரே, ஆபத்து விபத்துகளுக்கெல்லாம் எங்களை பாதுகாத்தீரே. அப்பா, நீர் எவ்வளோ நல்ல தெய்வம் அப்பா, உண்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளெல்லாம் செவ்வைப்படுத்தினீரே. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை அசைத்து சொல்லுங்க, எங்களை நடத்தி வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க நடத்தி வரீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு நன்மை குறையப்படாதபடிக்கு இரவும் பகலும் என்னோடு கூட இருந்து கரங்களை தட்டி சொல்லுங்க, எங்களை நடத்தி காப்பாற்றி வருகிறீரே, எங்களை போஷித்து வருகிறீரே, எங்களுக்கு உணவு உடை கொடுத்து வருகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறதையும் வர்ணிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறதையும் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, நம்மளால் விவரிக்க முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை அதிசயங்களை செய்கிற தேவன், அதனுடைய வர்ணிக்க முடியாத ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோமாக. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி, ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி. தகுதியே இல்லை இந்த உறவுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீர் நல்ல
கரங்களை உயர்த்தி நீர் நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் இருக்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. கரங்களை அசைத்து சொல்லுவோமாம். நீர் நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே. கரங்களை தட்டி சொல்லுங்க. துவங்கியதை முடிக்கிறதையும் நீர், இறுதி வரை உடன் இருக்கிறவர் நீர். தடைகள் வந்தாலும் நீர் எங்களுக்கென்று முன்குறித்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு நல்ல தேவன் எங்களோடு கூட இருப்பதற்காக நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனை சில நிமிடம் ஆவியில நிறைந்து அந்த தேவனை நீங்க எல்லாம் மையப்படுத்துங்க மையப்படுத்துங்க மையப்படுத்துங்க. நல்ல தேவனை துதிக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய துதியின் சத்தம் அல்லேலூயா ஒரு இடி முழக்க சத்தத்தை போல இருக்கணும். ஒரு பெரும் வெள்ள இறைச்சியின் சத்தத்தை போல அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல நல்ல இன்னும் விடுதலையோடு விடுதலையோடு உங்களை காணுகிற தேவனுக்கு முன்பதாக உண்மையாக உத்தமமாகவும் பரிசுத்தமாகவும் காணப்படத்தக்க அளவில் அந்த தேவாதி தேவனை அந்த ராஜாதி ராஜனை மையப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த பயம் என்னை மேற்கொள்ளக்கூடாதப்பா. பயப்படாதே என்று சொன்னவர் நீர்தானே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பயப்படாதே என்று சொன்னவர் நீர்தானே. நான் முந்தினோரும் பிந்தினோரும் மாயிருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவர் எங்களை கரத்தை பிடித்து சொன்னவர். பயப்படாதே என்று சொன்ன தேவன். ஆண்டவர் எந்த மரண பயங்களோ எந்த சத்ருவின் பயங்களோ ஆண்டவரே தோல்விகள் ஆண்டவரே பயமோ ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலையோ நம்ம வாழ்க்கையில் வராதபடிக்கு எல்லா பயத்தின் ஆவியை கரங்களை தட்டி சொல்லுங்க. எல்லா பயத்தின் ஆவியை என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு என் பிள்ளைகளை விட்டு ஆண்டவர் எங்கள் எதிர்காலத்தை குறித்து தான பயம், எங்கள் ஆண்டவரே உத்தியோகத்தை குறித்து தான பயம், எங்கள் வியாபாரத்தை குறித்து தான பயம், எங்கள் ஊழியத்தை குறித்து தான பயம், எங்கள் முன்னேற்றம் குறித்து தான பயம். எல்லா பயங்களுக்கும் பீதிகளுக்கும் நீர் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த வேளையிலே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் அவரை மையப்படுத்துவோம். பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும். புது நம்பிக்கை திடம் நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும். புது நம்பிக்கை நம்மில் பெருகிடுமே. யாவே நீ
இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. யாவே என்றும் தேவன், தலைமுறை தலைமுறையாய். யாவே எங்கள் நெஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேல் காப்பவர் நீரல்லவோ. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. நீர் எங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவே, உம்மை அல்லால் வேறு நாமம் இல்லை. நீர் எங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவே, உம்மை அல்லால் வேறு நாமம் இல்லை. யாவே என்னும் நம் தேவன், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. சொல்லுவோமா? தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. நீர் எங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவி, உம்மை அல்லால் வேறு நாமம் இல்லை. நீர் எங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவி, உம்மை அல்லால் வேறு நாமம் இல்லை. யாவே நீர் என்றும் நம் தேவன், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை, இஸ்ரவேல் காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்ம எப்படிப்பட்ட தோல்விகள் வந்தாலும் ஜெயமாய் மாட்டுகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
தட்டி மரண பயம் நமக்கு வராது ஆண்டவரே. சத்ருவின் பயங்களும் எங்களுக்கு வராது. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் படைத்தவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எப்படிப்பட்ட தோல்விகள் வந்தாலும் அது மாறி போகும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் அதை மாற்றக்கூடியவர், காற்றையும் கடலையும் அதட்டின தேவன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வியாதிகள் வந்தாலும் அதை நீக்குகிறவர். கரங்களை அசைத்து சொல்லுங்க, இயேசுவே நீர் ஒருவரே. எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, குஷ்டரோகியே சொஸ்தமாக்கின தேவன், சூம்பின கையுள்ளவனை குணமாக்கின தேவன், மொடவனை நடக்க செய்த தேவன், குருடனை பார்க்க வைத்த தேவன், செவிடனை கேட்க வைத்த தேவன், ஊமையை பேச வைத்த தேவன். ஆண்டவரே, உம்மாலே சகல வியாதிகளையும் குணமாக்க முடியும் என்று சொல்றோங்க. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, நீர் 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 உம்மால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. நீங்க தானே எங்களை படைத்தீங்க, நீங்க தானே எங்களை சிருஷ்டிப்பு பண்ணீங்கப்பா, நீங்க தானே எங்களை ரட்சித்தீங்க, நீங்க தானே எங்களை தெரிந்து கொண்டீங்க. அதுக்காகவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்று உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து இருக்கிற எல்லா பகுதியிலும் நீங்க எங்க கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் அனைவரும் வேதத்தை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். இன்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 106, பழைய ஏற்பாடு பக்கம் 737. 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களை வசனம் பிரதி வசனமாக வாசிக்கலாம். அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். எங்கள் பிதாக்களோடு கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையாய் வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமா. ஆமென். நீங்கள் பேசவில்லை என்றால் இந்த கல்லுகள் என்ன செய்யும்? அதனால உங்க சத்தம் குறைஞ்சிச்சுன்னா இது சத்தம் போட ஆரம்பிச்சிருது. அதனால இது சத்தம் போடக்கூடாதுன்னா நம்ம சத்தமா என்ன செய்யணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆமென். இந்த மானிட்டர் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மானிட்டர். அல்லேலூயா. கொஞ்சமா, ரொம்ப வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ. ஆமென். போதும். நைஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த மாலை ஆராதனையிலும் வந்திருக்கிற உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது பக்கத்தில் சிரித்த முகத்தோடு சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர். சிரித்த முகத்தோடு சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர்னு பார்க்கும்போது முகத்தை பார்க்குறோம், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னா இங்கே திரும்பிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. முழுசாக பேசி முடிக்கிற வரைக்கும் அவங்கள பார்த்து சிரித்து சந்தோஷமாக பழகணும். ஆலயத்துக்குள்ளே வரும்போது ஒருவர் சந்தோஷமாக பழகி உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போதான் என்ன ஆகும்னா நல்ல ஊழியங்கள் பெருகும், மகிழ்ச்சி பெருகும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். டாக்டர் தானே?
ஆமாம், கர்த்தர் அருமையாய் நம்மத்தில் வந்திருக்குன்னு அருமையான டாக்டர் மைக் நம்ம சபையோடு எப்பொழுதுமே ஒன்றிணைந்து இருக்கிறவர்கள், அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்கள் அமெரிக்க தேசத்திலே கர்த்தருடைய பணிகளை செய்கிறார்கள். அவர்களுக்கு கொடுத்த அந்த வேலை ஸ்தலத்திலிருந்து இந்த நாளில் அவர்கள் நம்மோடு இருப்பது மிக சந்தோஷம். ஆண்டவர் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய அசோசியேட் பாஸ்டர் அருள்தாஸ் அவருடைய மகன் கர்த்தர் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். இதை போல இந்த சபையில் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். ஏனென்றால் இந்த ஆலயம், இந்த சபையினுடைய ஆராதனைகள் ஒரு சாதாரணமானது அல்ல. இதிலிருந்து உலகத்திற்கே எழுப்புதல் கடந்து செல்லும்படியான ஜபதூபங்கள், சுவிசேஷ பணிகள், கர்த்தருக்குள்ளாக அநேக காரியங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சபையிலிருந்து வெளியே செல்கின்ற பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக சாட்சியாக இருக்கிறதை பார்க்கிற போது நிச்சயமாய் அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் நல்ல ஊழியங்களிலே நாம் பெருகத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. என்னடா பாடல் பாடி பைபிள் ரீடிங் முடித்த உடனே வந்து நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த வாரத்திலிருந்து நம்முடைய ஆராதனை முறையிலே சில மாற்றங்கள் நம்முடைய தலைமை போதகரனுடைய ஆலோசனைகளின்படி கொடுக்கப்பட்டு காலை 5 மணி ஆராதனையிலிருந்து அந்த மாற்றங்கள் செயலாக்கம் பெற்று வருகிறது, செயல்பட்டு வருகிறது. அது சிறப்பாக நடந்து வருகிறது. அல்லேலூயா. இப்படியாக ஆரம்பத்திலே செய்தி ஏனென்றால் அநேக செய்திக்கு வரணும்னு சொல்லி கடைசியில் தான் வராங்க சபைக்கு. இது எல்லாருக்கும் எத்தனை முறை சொன்னாலும், ஆனால் நம்ம இந்த ஆராதனையில் அழகாக வந்துட்டீங்க, சீக்கிரமாக வந்துட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சில ஆராதனைகளில் அப்படி லேட்டாக வர்றதுனால சில காரியங்களை மாற்றம் செய்கிறோம், மாற்றம் செய்திருக்கிறார்கள். ஆண்டவர் அதை நடத்துகிறார். அதனால் இனி ஒரு பெரிய காரியம் என்னென்னா, ஒரு பெரிய அறிவிப்பு என்னென்னா, லேட்டாக வந்தால் செய்தி கேட்க முடியாது. அதனால் நேரமே வந்துடணும். ஆரம்பத்தில் எந்த ஆராதனையாக இருந்தாலும் சரி, பாடல் முடிந்த உடனே செய்தி இருக்கும். ஆகவே துரிதமாக வந்துவிட வேண்டும். சரி, செய்தி முடிந்தாச்சு, ஆமீன் போட்டாச்சு, எழும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயினீங்கன்னா முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. அப்போ முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா ஆராதனையில் முழுசாக உட்காந்துருக்கணும். சரி, முழுசாக உட்காந்து ஆசீர்வாதமும் போட்டுட்டாங்க, என்னாத்மாவையும் போட்டாங்க, போகலாமா அப்படின்னு சொன்னால் அதுக்கும் போக விடுறதில்லை. அடுத்தால ஒரு 10 நிமிஷம் இப்போ எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்டிருக்குது. எதுக்குன்னா, வந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஒருத்தருடைய நலன் புலன்களை விசாரித்து, ஒருவேளை ப்ரேயர் செல் லீடர்ஸ் இருந்தால் வந்திருக்கிற ஆத்துமாக்களை பார்த்து, அக்கா நீங்கள் ப்ரேயருக்கு வரதே இல்லையே, நீங்கள் கிராம இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு வரதில்லை, ஒரு சிலரை காண்பித்து பார்த்து மற்ற நேரங்களில் நம்ம அவர்களை பார்க்க முடியாது. அப்படி ஒரு நல்ல ஃபெல்லோஷிப்பை நாம் உருவாக்குவதற்கு இந்த சபையிலே இந்த ஆண்டிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அப்படியாக இந்த ஆராதனை முறையை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு ஆராதனை என்பது பல காரியங்களை உள்ளடக்கியது. கடந்த வாரம் நான் பேசுகிற போது இந்த பெருக்கத்தை குறித்து பேசும்போது அதை தான் சொன்னார் ஆவியானவர். ஒரு சபை பெருக வேண்டுமென்றால் சபைக்குள்ளே ஆராதனை பெருக வேண்டும். அல்லேலூயா. ஆராதனைன்னு சொன்னால் இப்போ நடந்த அந்த பாடல், அந்த என்ன கரங்களை அசைத்து அல்லேலூயா ஆராதனையை சொன்னமே, இது மட்டும் ஆராதனை அல்ல. இது ஆராதனையில் ஒரு பகுதி. துதிக்கிறது, ஆண்டவருடைய நாமத்தை பாடல் மூலமாக உயர்த்துகிறது. அப்போ இது ஆராதனையில் ஒரு பகுதி. ஆனால் இன்னைக்கு ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு தவறான இது என்னன்னா, ஆராதனை இதுதான் ஆராதனை, அவ்வளோதான். எல்லாரும் சொல்லுவாங்க ஆராதனை நல்லா இருந்துச்சு, ஆராதனை நல்லா இருந்துச்சு அப்படின்னா, முழு ஆராதனை நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் இல்லை, பாட்டு நல்லா இருந்துச்சு, ஆராதனை நல்லா இருந்துச்சு. அது ஆராதனையில் ஒரு பகுதி தான். ஆராதனை என்பது அந்த நாள் முழுவதும் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உள்ளடக்கியது. பிரசங்கம், ஜபம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது தான் ஆராதனை. அப்படின்னா ஒரு சபையில் ஆராதனை பெருக வேண்டும், அதுதான் அந்த ஃபெல்லோஷிப். இதுவும் ஆராதனையிலே உள்ளடங்கிய ஒரு பகுதி. ஒருவருக்கொருவர் நாம் பேசுவது, பகிர்ந்து கொள்வது, வாழ்த்துக்களை சொல்வது, இதெல்லாம் ஆராதனைக்குள் இருக்கிற ஒரு பகுதி. அதுபோல ஆராதனையின் பெருக்கத்தை ஆண்டவர் சபைக்குள்ளே வைத்தார். இரண்டாவதாக அறுவடை பெருக வேண்டும். கடந்த வார செய்தியை தான் நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அறுவடை பெருக வேண்டும். ஒரு சபையின் பெருக்கம் எதற்குள் அடங்கி இருக்கிறதுனால் ஆராதனையின் பெருக்கம், அறுவடையில் பெருக வேண்டும். மூன்றாவதாக அற்புதங்கள் பெருக வேண்டும். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களும் பெருகுகிற போது ஒரு சபையில் மிகப்பெரிய பெருக்கம் உண்டாகிறது.
சபை பெருகுகிற போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை பெருகுகிறது. இன்றைக்கும் அதன் அடிப்படையாக தான் சில காரியங்களை இந்த பெருக்கத்தை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். அதை அப்படியே மாற்றாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். விட்டுருங்க, நீங்கள் அங்கே பண்ணுறது ஒன்று அங்கே தெரியும், அதனால் நீங்கள் அப்படியே விட்டுருங்க, நல்லா இருக்கு. ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற கிருபையின் பலத்தோடு ஆண்டவர் தந்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால இந்த நாளிலும் அதன் அடிப்படையாக நாம் சில காரியங்களை தியானிக்க போகின்றோம். ஜெபத்தோடு நாம் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த வருஷத்தின் துவக்கத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமும் இந்த மாதம் முழுவதும் நாம் தியானித்து கொண்டிருக்கிற வாக்குத்தத்தமும் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். அதை இப்பொழுது நாம் படிக்க கேட்போம். எபிரேயர் 6:14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. இந்த செய்தி முடிந்த பிறகு அறிவிப்புகள், காணிக்கை எடுக்கிற நேரம் மற்றுமுள்ள ஜெப நேரம், வியாதியஸ்தர்களுக்காக மற்றும் தேவை உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிற நேரம் உண்டு. ஆகவே இந்த செய்தி நேரத்திலே நாம் ஜெபத்தோடு காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதற்கு பின்புள்ள பகுதிகளை நாம் முழுமையாக அமர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதித்து நாம் கடந்து செல்ல போகின்றோம். பொழுதும் ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து, விசலிங் மட்டும் கொஞ்சம், நிச்சயமாக ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தையை தியானிக்கும்படியாய் நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்கள் உள்ளத்தை நீர் ஏவியருளுகிறதற்கு எல்லாரும் ஜபிக்க, வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் ஜபிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கு என்னோடு பேசும் அப்பா, எல்லாரும் கேளுங்க, ஜபம் பண்ணுங்க. இப்போ தனிப்பட்ட நம்மை தற்பரிசோதனை செய்து ஆண்டவர் தந்த இந்த நல்ல தருணங்களுக்காக நன்றி செலுத்தி அவருடைய வார்த்தைகளின் மூலமாய் நம்மோடு பேசுவதற்கு நம்மை ஆண்டவரோடு இணைக்கிற ஒரு நேரம். அதனால தயவு செய்து எல்லாரும், நான் இங்க பேச வேண்டும் என்று எதிர்பார்க்காதுங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களோடு பேசுகிறார். நீங்கள் அவரோடு உறவு கொள்ளுங்க, அவரோடு பேசுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து என்னோடு இன்னைக்கு பேசும். என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொன்ன இந்த வார்த்தைகளின் மூலம் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய காரியத்தை தாரும். ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஒரு புதிய காரியத்தை தாரும், ஒரு புதிய காரியத்தை எனக்கு தாரும். வெளிச்சத்தை பார்க்க என் கண்களை திறந்தருளும், அதிசயங்களை பார்க்க என் கண்களை திறந்தருளும். எல்லாரும் கேளுங்க. அதனுடைய பிரசன்னத்தை அதிகமாக உணர்கிறோம். ஆமென், ஆமென். உங்கள் மேலே அசைவாடுகிற ஆவியானவர், நம்ம மேலே அசைவாடுகிற ஆவியானவர், மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவர் எதனாலும் நம்மோடு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்க. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க பாப்போம். என்னோடு பேசும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து, உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி. அல்லேலூயா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். சொல்லுங்க. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியின் முழந்தாளில் நின்று உம் வார்த்தையை நான் தியானித்தால் இன்னல் துன்பமே வந்தாலும் பிந்திரும்பேனே உம் சந்நிதியின் முழந்தாளில் நின்று உம் வார்த்தையை நான் தியானித்தால் இன்னல் துன்பமே வந்தாலும்
ஒரு முறை கூட சொல்லுவோமா? உம் சந்நிதியின் முழங்காலில் நின்று உங்க வார்த்தையை தியானித்தால், வார்த்தையை நான் தியானித்தால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பிந்திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், நான் பிந்திரும்பேனே. உம் சந்நிதியின் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டா, இன்னல் துன்பமை வந்தாலோ நான் பிந்திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டா, இன்னல் துன்பமை வந்தாலோ நான் பின் திரும்பேனே. நல்ல ஆண்டவரே, பின்னோக்கி பார்க்கிற முகங்களா இல்ல, முன்னேறி நடக்கிற பாதைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள கிருபை தாரும். வசனத்தின் மூலம் எங்களை வழிநடத்தும். எங்கள் இருதயம் இதன் மூலமாய் உடைக்கப்படட்டும், உடனே அது உருவாக்கப்படட்டும். உமக்காக ஒப்பு கொடுக்க உண்மையுள்ள ஒரு ஆராதனை எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்தி தியானிக்க காத்திருக்கிறோம். ஜெபத்தோடு காத்திருக்கிறோம். ஜெயத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர். ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் வேதத்தை 1 அதிகாரத்திற்கு நேராக புரட்டுவோம் என்று சொன்னால், ஒழுங்கின்மையா இருந்த இந்த பூமியை ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி சகல காரியத்தினாலும் ஆண்டவர் அதை நிரப்புகிறார். அதை நிரப்ப ஆண்டவர் அது நல்லதென்று கண்டு அவைகளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் மனுஷனை படைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 1 அதிகாரம் 28வது வசனம் என்று நினைக்கிறேன், அங்கே வார்த்தை சொல்லுகிறது, அவனை தன்னுடைய சாயலாக உண்டாக்கின தேவன் அவர்களை பார்த்து சொல்லுகிறது, ஆண்டவர் அவைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பலுகி பெருக வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம். அதை தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை பெருக பண்ணுகிறதா இருக்கிறது. இதை ஆண்டவர் அறிந்தபடினாலே ஜனங்களுடைய வாழ்க்கையிலே, மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவைகளை எப்படியாகிலும் அவன் தொடர வேண்டும். எதுவரைக்கும்? பரலோகத்தை சென்று வருகிற அடையுற வரைக்கும், பரலோகத்தை நோக்கி ஆமென் அவன் பயணம் செய்கின்ற மனிதனுடைய வாழ்க்கையிலே அதை முழுமையாய் கண்டுகொள்ள வேண்டும், இழந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இயேசு தன்னுடைய சொந்த சுய இரத்தத்தினாலே சபைகளை சம்பாதித்து இந்த சபைகளுக்குள்ளே மனிதனை கொண்டு வந்து சபையின் பெருக்கத்தோடு மனுஷனை ஆசீர்வதித்து பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சபை மிகவும் முக்கியமான ஒன்று. இன்றைக்கு சபை ஆராதனைகளை விட்டு தூரமாய் நிற்கின்ற ஒரு கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்திற்கு வந்துதான் ஆண்டவர் ஆராதிக்க வேண்டுமா என்று சொல்லி பிசாசானவன் அவனை வஞ்சிக்கிறான், அவர்களை தூரப்படுத்துகிறான். ஆராதனையும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லை. ஆசீர்வாதம் இல்லாத இடத்திலே பெருக்கமும் இல்லை. இன்னைக்கு அநேக வாழ்க்கையிலே திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். உலக ஓட்டத்தை குறித்து, உலக ஓட்டத்தில் ஓடுகிற மனுஷன் தன்னை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சபையை உருவாக்கி சபைக்குள்ளே உங்களை வைத்து நான் பெருக பண்ண போகிறேன் என்று சொல்லி. அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் சபையை பெருக பண்ணுகிறவர், சபையிலே ஆராதிக்கிற உங்களையும் அதன் மூலமாக பெருக பண்ணுகிறேன் என்று சொல்லி சில காரியங்களை
நம்முடைய சபையை குறித்து நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இங்கே வருகின்ற போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பெருகச் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சபைக்குள்ளே வந்து கர்த்தருடைய பெருக்கத்தை பெற்றீங்க, ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை? ஆமென், அல்லேலூயா. அறிவு பெருகினது, ஞானம் பெருகினது, ஆஸ்திகள் பெருகினது, அந்தஸ்துகள் பெருகினது, ஆரோக்கியம் பெருகினது. தேவனிடத்தில் நாம் கேட்டுக்கொண்ட அநேக காரியங்கள் இன்றைக்கும் பெருகி கொண்டிருக்கிறது. அத்தனை அளவாக இந்த பலிபீடத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்து நம்மை பயன்படுத்தி வருகிறபடினாலே இந்த சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்னும் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இன்னும் பெருகட்டும் எங்கள் சபை, இன்னும் பெருகட்டும் எங்கள் சபை. இந்த சபை இந்த பட்டணத்திலே மாத்திரமல்ல, உலகமெங்கும் கர்த்தருடைய ஆமென் காரியங்களை சொல்லுகிற ஒரு சபையாக மாறட்டும் என்று சொல்லி இந்த சபையை குறித்த ஒரு கரிசனை நமக்குள்ளே வர வேண்டும். இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்ட நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டது போல, ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்டது போல ஆண்டவர் அவ்வளவு அழகாக இதை கொண்டு செல்லுகின்றார். எந்த ஒரு ஆசீர்வாதமும் தேவனிடத்திலிருந்து தான் கடந்து வருகிறது. கர்த்தரிடத்திலிருந்து கடந்து வருகிற எந்த ஆசீர்வாதத்திலும் வெறுமை இருக்காது, பெருக்கம் தான் இருக்கும். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட நன்மைகளை தந்திருக்கிற போது அதில் எங்கெந்த காரியங்கள் குறைவுபட்டு இருக்கிறதோ அதை சரி செய்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை நாம் இப்பொழுது படிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று, நல்லா கவனிக்க வேண்டும், எவைகளிலெல்லாம் அது பெருகி இருக்கிறது என்பதை குறித்து அங்கே ஒரு பட்டியலிட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் சமாதானம் பெற்று, பக்தி விருத்தி, அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும், பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. இங்கே 4 காரியங்களை ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். சமாதானத்தை குறித்து, பக்தி விருத்தியை குறித்து, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து, பரிசுத்த ஆவியை குறித்து. இந்த 4 காரியத்திலும் சபை என்ன செய்ய வேண்டுமாம்? பெருக வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு சபைக்குள்ளே வருகின்ற நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் தருவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகின்ற காரியம், இதன் அடிப்படையாய் இந்த சபையிலே ஒரு மகா பெரிய பெருக்கத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி இருக்கிறவர். சபைக்குள்ளே சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த போகின்றார். எவைகளின் மூலமாக இந்த சபை பெருக்கத்தை காண வேண்டும்? இந்த 4 காரியங்களிலும் ஒரு சபை பெருக வேண்டும் என்று சொன்னால் அந்த சபையிலே காணப்பட வேண்டிய சில காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். முதலாவது, ஒரு சபை சமாதானத்திலே, பக்தி விருத்தியிலே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே, பரிசுத்த ஆவியிலே பெருக வேண்டும் என்று சொன்னால் அந்த சபைக்குள்ளே சுவிசேஷம் பெருக வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லணும். அல்லேலூயா. சில வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிற போது ஆண்டவரிடத்துல சத்தமா சொல்லிட வேண்டியது ஹல்லேலூயா என்று சொல்லி, இல்லைன்னா ஆமேன் என்று சொல்லுங்க. அதுதான் கர்த்தர் நம்மோடு இடைபடுகின்ற ஒரு நேரம். அப்போ ஒரு சமாதானம் ஒரு சபைக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சபையிலே சுவிசேஷம் பெருகுகிறதாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு எதையெல்லாமோ போதிக்கின்றார்கள், என்னென்ன காரியங்களாமோ சபை விருத்திக்கு, பக்தி விருத்திக்கு ஏதுவானது என்று சொல்லி சபைக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறார், ஒரு சபை பக்தி விருத்தி அடைகிற சபையாக, கர்த்தருக்கு பயப்படுகிற சபையாக, சமாதானமுள்ள சபையாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த சபைக்குள்ளே சுவிசேஷம் முதலாவது பெருக வேண்டும். சுவிசேஷம் இல்லை என்று சொன்னால், சுவிசேஷ ஊழியம் இல்லை என்று சொன்னால், ஆத்தும அறுவடை பணி இல்லை என்று சொன்னால் அந்த சபை ஒரு செத்த சபையாக மாறி போய்விடும். செத்த சபைக்குள்ளே வந்து எத்தனை முறை ஆராதனை பண்ணினாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சபையை ஒரு ஜீவனுள்ள சபையாக நாம் வைத்துக் கொள்வதற்கும் அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை நாம் பார்ப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கணும்? பக்கத்துல சொல்லுங்க, ஜீவனுள்ள சபையா இருக்கணும். அது ஜீவனுள்ள சபையா இருக்கணும்னு சொன்னா இந்த கல்லுக்கெல்லாம் உயிர் கொடுப்பாரா? இல்ல, உயிருள்ள நம்மை தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்குள்ளே தான் அந்த ஜீவனுடைய பெருக்கம் இருக்கிறது, நமக்குள்ளே தான் அந்த தாகம்.
நாம் செத்து போய் விட்டோம் என்று சொன்னால், அல்லது ஊழியம் செய்யாமல் மறைந்து போய் விட்டோம், மறந்து இருந்து விட்டோம் என்று சொன்னால் சபை என்ன செய்து போகும்? அதனாலதான் ஒரு பாஸ்டர் ஒரு நாள் திடீரென்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாராம். இந்த சபையிலே 10:30 மணிக்கு ஒரு அடக்க ஆராதனை நடக்க போகிறது. சபையில முக்கியமான ஒரு பெரிய நல்ல பெயர் பெற்ற ஒருவர் மரித்து போனார். அதனால அடக்க ஆராதனை நடக்க போகிறது. இன்றைக்கு விடுமுறையா இருக்கிறபடினாலே எல்லாரும் இந்த அடக்க ஆராதனைக்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லி இந்த சபைக்கு அறிவிப்பு கொடுத்தார். ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, என்னடா திடீரென்று ஒரு பெரிய அறிவிப்பு, அதன் பேருன்னு சொல்லலை, யாருன்னு சொல்லலை, முக்கியமான ஒரு பேர் எப்படின்னு சொல்லிட்டாரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் எங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க? நீங்க பேசணும், அப்பதான் நான் பேச முடியும். எங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க? சர்ச்சுக்கு அடக்க ஆராதனைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்டர் அங்க நடுவில் ஒரு அந்த பெட்டி ஒன்றை வைத்திருக்கிறார். அதற்கு முன்னாடி நின்று ஒரு சின்ன அடக்க ஆராதனை நடத்தி முடித்து விட்டார். முடித்த பிறகு சொன்னார், இப்பொழுது சபையார் வந்து இந்த பெட்டியை வந்து பாருங்கள், பெட்டிக்குள்ளே பாருங்கள், அவருக்கு அஞ்சலி மரியாதை செலுத்தி விட்டு நீங்க போங்கன்னு சொன்னோன்னே இவங்களுக்கெல்லாம் ஆவல் அஞ்சலி செலுத்துறதை விட அங்க உள்ள யாரு இருக்கான்னு பார்க்கறதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போகுது, ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பாகி போய்விட்டது. இப்ப எல்லாரும் அங்கிருந்து நடந்து வர ஆரம்பித்தார்கள். அங்கே பெட்டி இருந்தது. முதலாவது நபர் வந்து பெட்டியை எப்படி பார்த்தார், ஷாக் ஆகி போய்விட்டார். என்னடா இது? பெட்டியை பார்த்தால் பெட்டிக்குள்ளே அவர் முகமே அங்கே தெரிகிறது. அந்த பெட்டிக்குள்ளே அவர் திரும்ப திரும்ப பார்த்தார், திரும்பவும் அவர் முகம்தான் தெரிந்தது. பாஸ்டரை பார்ப்பார், பாஸ்டர் அப்படியே அமைதியா நின்று கொண்டார். சரி, நமக்கு தான் அப்படி தெரியுதுன்னு சொன்னா அடுத்தவரை தள்ளிவிட்டார். அடுத்தவர் பார்க்கிறார். அடுத்தவர் பார்க்கும்போது யார் பார்த்தாரோ அவருடைய முகம் தெரியுது. இப்ப ஸ்டான்லி ஜோஸ் போய் பார்த்தாலும் யாருக்கு முகம் தான் தெரியும்? ஆமா, தாமஸ் பிரதருக்கு முகம் தெரியாது, ஸ்டான்லி ஜோஸுக்கு முகம் தான் அங்க தெரிஞ்சிச்சு. யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க முகம்லாம் தெரியுது. வேற ஒன்றும் இல்லை, இந்த பாஸ்டர் அந்த பெட்டிக்குள்ள ஒரு பெரிய முக கண்ணாடியை வைத்து அங்க வேற யாருமே இல்லை, முக கண்ணாடியை வைத்து அதை அங்கே வைத்து விட்டார். இப்போ அடுக்க ஆராதனை நடக்க. அப்பதான் பாஸ்டர்கிட்ட கேட்டாங்களா, என்ன பாஸ்டர் அப்படின்னு சொல்லி, நீங்க யார் யாரெல்லாம் அதை பார்க்கிறீர்களோ அவர்களெல்லாம் அந்த பெட்டிக்குள்ள என்ன செய்திருக்கிறீங்க, உள்ள இருக்கிறீங்க, அடக்கம் பண்ணப்பட போறீங்க. என்ன பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, 5 வருஷமா நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், இந்த சபைக்குள்ள ஒரு ஆத்துமாக்களை கூட நீங்க கொண்டு வராதபடி, ஒரு இடத்துல கூட சுவிசேஷத்துக்கு சொல்லாதபடி நீங்க செத்து போயிட்டீங்க, சபை செத்து போச்சு. அதனால இந்த 5வது வருஷம் அதை அடக்கம் பண்ணி மூடிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு சொல்லும் போதுதான் ஜனங்களுக்குள்ளே உணர்வு வருகிறது. அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஐயோ, இந்த சபை எப்படிப்பட்ட நிலைமையிலே உருவான ஒரு சபை. ஆனால் 5 வருஷம் இந்த சபையை நாங்க தூங்க வைத்து விட்டோமே. 5 வருஷம் ஒரு ஊழியம் இல்லாம, ஒரு ஆத்தும அறுவடை பணி இல்லாம, ஒரு சுவிசேஷம் சொல்லாம நான் அநியாயம் செய்து விட்டேனே என்று மார்பிலை அடித்து கதறினவர்கள், தலையிலே அடித்து கதறினவர்கள், வேதனையோடு அழுது கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த நாளில் இருந்து நாங்கள் சுவிசேஷத்தை சொல்ல புறப்படுகிறோம் என்று சொல்லி தன் கைகளை ஓங்கினவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக அர்ப்பணித்தார்கள். அன்றில் இருந்து அந்த சபை பெருக ஆரம்பித்தது. கரங்களை தட்டி இன்றைக்கு கர்த்தர் உணர்த்துகிற ஒரு காரியம், ஒரு சபை செத்த சபையாய் அல்ல, ஜீவனுள்ள சபையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே ஒரு ஜீவனுள்ள உணர்வு வர வேண்டும். சுவிசேஷம் ஒன்றே என் தாகமாக மாற வேண்டும். நான் காண்கிறவர்களுக்கு என் இயேசுவை நான் சொல்லுவேன், நான் காண்கிறவர்களுக்கு என் இயேசுவை காண்பிப்பேன். என்னிலிருந்து சத்தியம் வெளிப்பட வேண்டும், சுவிசேஷம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்கிற தாகம் நம் ஒவ்வொருவருக்கும் வந்தென்று சொன்னால் இதனால எனக்கு என்னையா பிரயோஜனம் என்று நினைக்கிறீங்க? அப்படிப்பட்ட தாகம் வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை ஆண்டவர் உடைத்து நம்மை பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா. சில பெருக்கத்திற்கு தடையாக இருக்கிறது என்ன தெரியுமா? நாம் ஜீவன் இல்லாமல் இருக்கிறது, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படி. உபாகமம் 28:1 படியுங்கள். கர்த்தர் ஆண்டவர் அங்கே சொல்லுகின்ற காரியம், உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்
கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி நல்ல கவனிக்கணும். கொடுப்பாயானால் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளை நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், என் பிள்ளை நான் உன்னை உயர்த்துவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். அந்த அதிகாரத்தின் 13 வசனங்களை படிக்கிற போது கர்த்தர் ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆனா ஒன்றை எதிர்பார்க்க என்ன தெரியுமா? என் கட்டளைகளின் படி நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? செய்வதற்கு கவனமா இருக்கணும். ஆண்டவருடைய கட்டளை என்னையா? மார்க் 16:15 படிங்க. கர்த்தருடைய கட்டளை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே கர்த்தருடைய கட்டளை, இந்த கட்டளையை நீங்கள் செய்கிற போது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். 16:15 அப்பொழுது பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? அந்த படிங்க பாப்போம் வசனத்தை. எல்லாரும் ஸ்கிரீன்ல நீங்க படிங்க, அங்க ஸ்கிரீன்ல எல்லாரும் பார்த்து படிங்க பாப்போம். பின்பு இயேசு சீஷர்களை பார்த்து, நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இது யார் சொன்னது? யார் சொன்னது? பக்கத்து வீட்டுக்காரரா? இல்ல பாஸ்டரா? இல்ல, இயேசு சொல்லி இருக்கிறாரு. இது கட்டளை. இந்த கட்டளையை செய்வதற்கு நீங்கள் கவனமா இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை மேன்மையாக நான் வைப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. வேறொரு கட்டளை அல்ல. கர்த்தர் அவர் இந்த உலகத்தை விட்டு எடுக்கப்படுகிற போது, உயிர்த்தெழுகிற போது அவர் சொல்லிட்டு போன ஒரு கட்டளையா, நீங்க சுவிசேஷத்தை சொல்லுங்க. வேற ஒன்னும் நீங்க சாதிக்கண்டாம், வேற ஒரு காரியத்தை நீங்க செய்யண்டாம். தேவனுடைய பிள்ளைகள் அதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள். நம்ம நினைக்கிறோம் சுவிசேஷத்தை சொல்ல என்ன பிரயோஜனம், என்ன எனக்கு லாபம்? நான் சொல்லுகிறேன், லாபமான எல்லாவற்றையும் நமக்காக வைத்து விட்டுதான் கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்திரு. ஆமென். சுவிசேஷ ஊழியம் சொன்ன ஒருவரும் கெட்டு போனதாய் சரித்திரம் கிடையாது. அல்லேலூயா. பெயர் புகழ் பெற்றிருக்கிறார்கள். சுவிசேஷம் சொல்லுகிறவருடைய பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறார். நேற்றைய தினத்திலே ஆமென் ஏமி கார்மிக்கேல் அம்மையாருடைய நினைவு நாளை எண்ணி பார்க்க முடிந்தது. யார் இந்த ஏமி கார்மிக்கேல் அம்மையார்? அவர்கள் ஆமென் வெளிநாட்டிலே உள்ளவர்கள். ஆரம்பத்திலே சிறு வயதிலே அவர்களுக்குள்ள ஒரு கவலை இருந்துச்சு. என்ன தெரியுமா? அங்கே உள்ள எல்லாருடைய கண்களும் நீல நிறத்தில் இருக்கும். கருவள்ளி என்ன நிறத்தில் இருக்குன்னா நீல நிறத்தில் இருக்கும். ஆனா இந்த அம்மாவனுடைய கண்கள் மாத்திரம், கருவள்ளி மாத்திரம், அது அந்த அந்த சென்டர் பாயிண்ட் எப்படி இருக்குமா, அங்கே அது பழுப்பு நிறத்தில் இருக்கும். நமக்கெல்லாம் இருக்குல்ல, அது போல பழுப்பு நிறத்தில் இருக்கும். இவங்க ஒரே கவலை, கண்ணீர். ஐயோ, என்னோடு இருக்கிற தோழிகள், என்னோடு இருக்கிறவர்கள் எல்லாருடைய கண்களும் நீல நிறமாக இருக்கு, எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால என்னை பரிகாசம் பண்ணுகிறார்களே. ஆண்டவரே, என் கண்களின் கலரை மாற்றி எங்களோடு இருக்கிறவர்களை போல மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கவில்லை, அதை மாற்றவில்லை. அது அப்படியே தான் இருந்துட்டு இருந்துச்சு. பல வருஷம் ஜெபம் பண்ணாங்க. நமக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்கவில்லை, நான் அவமானப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன் என்று சொல்லி வேதனை அடைந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய நாள் ஒன்று வந்தது. இந்த ஏமி கார்மிக்கேல் அம்மையாருடைய வாழ்க்கையிலே தேவ தரிசனம் கிடைத்தது. இந்திய தேசத்திற்கு போ, இந்திய தேசத்தில் போய் சுவிசேஷத்தை சொல்லு என்று சொல்லி அவர்கள் அங்கிருந்து இங்கே புறப்பட்டு வருகிற போது இங்குள்ள ஜனங்களுடைய கண்களை எல்லாம் பார்க்கிறாங்க. எல்லாம் பழுப்பு நிறத்தில் இருக்கு. அவங்க நினைச்சாங்களா, இன்றல்ல, நான் பிறப்பதற்கு முன்பே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு இந்த ஜனங்களை போல என்னை படைத்திருக்கிறார், அவருடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றுவதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அன்றைக்கு இந்திய தேசத்தில் சுவிசேஷத்தை சொன்னவர்கள் கிராமம் கிராமமாக, தெரு தெருவாக, வீடு வீடாக சுவிசேஷத்தை சொன்னார்கள். டோனாவூர் என்கிற இடத்துல இன்றைக்கும் அவர்களுடைய பெயரை சொல்லுகிற அளவுக்கு ஒரு நல்ல நிறுவனம் நிறுவப்பட்டு அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே விதைத்த விதைகள், அதை சுற்றிலும் இருக்கிற இடத்தில் விதைத்த விதைகள் இன்றைக்கு இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல உலகம் எங்கும் ஏமி கார்மிக்கேல் அம்மையாரை குறித்து பேசப்பட்டு கொண்டிருக்கிற. கரங்களை தட்டி சுவிசேஷத்திற்காக தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்தவர்களானாலும், தன்னுடைய நேரத்தை கொடுத்தவர்களானாலும் கெட்டு போன சரித்திரம் இல்லை. அவர்களுடைய பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்தி இருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைய தினத்திலே கிரகாம் ஸ்டெயின்ஸுடைய நினைவு தினத்தை நாம் பார்க்க போகிறோம். யாரையா இந்த கிரகாம் ஸ்டெயின்ஸ்?
பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலிய தேசத்திலிருந்து இந்திய மண்ணை மிதித்து ஒரிஷா மாநிலத்திலே 34 வருஷங்கள் தொழுநோயாளிகளுக்கு மத்தியிலே அவர்களுக்கு பணி செய்து அவர்களுக்கு ஊழியம் செய்து சுற்றிலும் இருக்கிற கிராமங்களுக்குள்ளெல்லாம் போய் இயேசு நல்லவர், இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார், இயேசு நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை குறித்து சுவிசேஷம் சொன்னார்கள். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் எதிரே நின்றவர்களோ அவருக்கு விரோதமாய் செயல்பட்டபடினாலே ஒரு நாள் கிரகாம் ஸ்டெயின்ஸும் ஊட்டியிலே படித்துக் கொண்டிருந்த அவருடைய 2 பிள்ளைகள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்பா, நாங்களும் ஊழியத்துக்கு வரட்டுமா? தாராளமா வாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை ஒரு கேம்புக்காக அழைத்துட்டு போயிருக்கிறாரு ஸ்டெயின்ஸ். 11 வயது தீமோத்தேயு, 9 வயது பிலிப்பு, 2 பிள்ளைகளும் ஸ்டெயின்ஸுமாக வண்டியிலே போய்கொண்டிருக்கிறாங்க. இரவு நேரம் காட்டு பக்கத்திலே அதற்கு பிறகு போக முடியாது. ஆகவே சற்று இளைப்பாறி விட்டு நாம் காலையில் எழுந்து போகலாம் என்று சொல்லி அவர்கள் சென்று கொண்டிருந்த அந்த வேனுக்குள்ளேயே அவர்கள் 2 பிள்ளைகளும் அவருமாக படுத்து தூங்கி இருக்கிறாங்க. விரோதிகள் வந்து இவர்கள் இருக்கிறதை பார்த்த உடனே அடித்து அவர்களை கொன்று அந்த வேனோடு தீயை கொளுத்தி விட்டார்கள். 34 வருஷ ஊழியம் செய்த, சுவிசேஷ பணி செய்த ஒரு மனிதனுக்கு கிடைத்த பரிசு, அவன் எரிந்து சாம்பலாய் போய்விட்டார். ஐயா, சாம்பலாய் போய்விட்டான். அதற்கு பின்பு இந்த காரியங்கள் தீயாய் பரவினது உலகம் முழுவதும். அந்த கிளாடி அம்மா அவருடைய மனைவியின் இடத்துல வந்து கேட்குறாங்க, அம்மா, அவர்கள் மேலே எல்லாம் யார் என்று தெரியும், நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க? அவர் சொன்னாங்களாம், எங்களுடைய கணவர் கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் வந்து ஊழியத்தை செய்தார், சுவிசேஷத்தை சொன்னார். அவர் மரித்து அவர் எரிந்து சாம்பல் ஆனாலும் அவர் சொன்ன சுவிசேஷம் சாம்பலாகவில்லை, அது முளைக்கும், அது தீயாய் பரவும் என்று சொல்லி கிளாடி அம்மாவும் அவருடைய மகள் எஸ்தரும் ஒரு வார்த்தை சொன்னாங்க. இன்றைக்கும் அந்த வார்த்தை உலகம் முழுவதும் தீயாய் பரவுகிறது. அவருடைய வரலாற்றினுடைய கடைசி பகுதி எப்படி எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் இருந்த காலத்திலே சம்பாதித்த ஆத்துமாக்களை காட்டிலும், சொன்ன சுவிசேஷத்தை காட்டிலும், அவர் இறந்ததற்கு பின்பு பல லட்சக்கணக்கான பேர் பல மடங்காக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அவருடைய சாட்சியை கேட்கிற அநேக வாலிபர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஊழியக்காரர்களாக மாறி இருக்கிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எழுப்பினார். எத்தனை எதிராளிகள் எழுந்தாலும், எத்தனை தீய சக்திகள் எழுந்தாலும் ஒரு கிரகாம் ஸ்டெயின்ஸை அழித்திருக்கலாம். அவர் விதைத்த சுவிசேஷத்தை யாராலும் அழிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா! இந்த அழியாத பணிக்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா! பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த அழிவில்லாத பணிக்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சுவிசேஷ பாரம் ஒன்றை நம்முடைய சுமையாக மாறட்டும். சுவிசேஷம் சொல்ல வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அவ்வளவு மேன்மையானது சுவிசேஷம். வேதத்திலே சுவிசேஷத்தினுடைய மேன்மை குறித்து பார்த்தால் ஏசாயா 52 அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் படியுங்கள். ஏசாயா 52 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதகங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய், மலைகளின் மேல் எவ்வளவு எப்படி இருக்குதா? அழகாக இருக்கிறது. பாதம் எப்படி இருக்குதா? எப்படி இருக்குது? நம்ம பாதம் எப்படி இருக்கிறது? வீட்டில் போய் பாருங்க, உங்களுடைய பாதம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே, என் பாதம் மாத்திரமல்ல, நான் முழுமையும் ஆண்டவருக்குள்ளே அழகாக்கப்பட வேண்டும் என்று சொல்ல ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை அழகுள்ளவர்களாக மாற்றுவதற்கு தேவன் நம்முடைய கையிலே சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா! நம்மெல்லாம் நினைக்கிறோம், இன்னைக்கு உலகத்தில் நிறைய பார்க்குறாங்க எப்படி அழகாகுவது, அழகாகுவதில்லை இன்னைக்கு அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற கூட்டம். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், சுவிசேஷகனுடைய பாதங்கள் அழகாக இருக்கிறது என்று சொல்லி. அந்த சுவிசேஷ பணி செய்து பாருங்க. இன்றிலிருந்து ஒரு பொருத்தனை எடுங்க. ஆண்டவரே, நான் டிராக்ஸ் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறேன். நான் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல போகிறேன். நான் காண்கிறவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லுவேன். காலை தினத்தில் செய்தி கொடுக்கிற போது ஒரு காரியத்தை சொல்ல ஆவியானவர் தோன்றினார். நேற்று தினம் ட்ரெயினில் வரும்போது அந்த காரியத்தை குறித்து ஆவியானவர் பேசினார். இதை ஒரு கணக்கு போடு, இந்த சுவிசேஷத்தை குறித்து. இன்றைக்கு நம்முடைய உலகத்தில் ஒரு வருஷத்தில் நான் குறைந்த ஒரு கணக்கு தான் சொல்லுகிறேன். ஒரு வருஷத்தில் குறைந்தது 1000 பேரையாவது நாம் சந்திப்போம். 1000 பேரை சந்திப்போம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 1000 பேரையும் சந்திக்கலன்னு சொன்னா அவங்க எல்லாம் வாழ்ந்து
ஆமா, ஒரு வருஷத்துல குறைஞ்சது 1000 பேரையாவது நம்ம சந்திப்போம். அந்த 1000 பேர்ல 100 பேரையாவது திரும்ப சந்திப்போம். சொல்லுங்க, 1000 பேரை திரும்ப சந்திக்காட்டாலும் அட்லீஸ்ட் 100 பேரையாவது திரும்பவும் என்ன செய்வோம்? சந்திப்போம். இந்த 100 பேர்ல 10 பேரிடத்துல நெருங்கி பழகுவோம். ஒரு அல்லேலூயா. நல்ல அன்புள்ளவர்கள் என்று சொன்னால், மனிதாபம் உள்ளவர்கள் என்று சொன்னால், குறைந்தது ஒரு வருஷத்துல 10 பேரிடத்திலேயாவது எப்படி பழகுவோம்? எப்படி பழகுவோம்? நெருங்கி பழகுவோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அந்த நெருங்கி பழகிறதுல ஒருவரையாவது ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த 2024 ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். அல்லேலூயா. தேவன் இன்றைக்கு தெளிவாய் பேசுகிறார். நம்ம இன்னும் சும்மா இருக்கிற ஒரு காலம் அல்ல. மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில அவர்களுக்காக ஜெபியுங்க, அவர்களுக்காக வார்த்தையை சொல்லுங்க, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க, அவர்கள் கஷ்டத்தில் அவர்களோடு இருங்க, அவர்களுக்கு இருக்கிற நஷ்டத்தில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க. இயேசு நல்லவர் என்று சொல்லுங்க, இயேசு கைவிட மாட்டார் என்று சொல்லுங்க, இயேசுவை குறித்து பேசுங்க, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து சுவிசேஷமாய் சொல்லுங்க. வேதனைப்படுத்த வேண்டாம். நீங்க கும்பிடுற கடவுள் சரியில்லை, நாங்க கும்பிடுற கடவுள் தான் சரி, அந்த ஆர்குமெண்ட்டுக்கு போகாதுங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என்பதை மாத்திரம் நீங்க வெளிப்படுத்தி கொண்டிருந்தால் போதும். அவர் ஜீவனுள்ள தேவன், இந்த உலகத்தில் வந்து நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன், மரித்தவர், உயிரோடு எழுந்தவர், மீண்டும் வருவேன் என்று சொல்லி இருக்கிறவர், நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர், பரலோகம். அந்த பரலோகத்துக்கு நேராய் சொல்வதற்கு சுவிசேஷம் அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் தந்து இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் மேன்மையாக்கி இருக்கிறார். எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கும். அப்போ ஒரு சபை சுவிசேஷத்துல பெருகினால் போதும், அந்த சபைக்குள்ள என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 9ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை படிங்க. மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவரை சொஸ்தமாக்கினார். இயேசு சுவிசேஷம் சொன்ன இடத்திலெல்லாம் அற்புதங்கள் நடந்தது. இயேசு செய்த ஊழியத்தில் தான் அற்புதம் நடந்தான் இல்ல, அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்யும் போதும் அங்கே அற்புதம் நடக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 14வது அதிகாரத்தை படியுங்கள். 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் படியுங்க. 14:7. அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். சுவிசேஷத்தை அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். படிங்க. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில், நல்ல கவனிக்க, தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக் கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் என்ன செய்தான்? எழுந்து நடந்தான். சுகம் பெருகுகிறது, அற்புதம் பெருகுகிறது. அல்லேலூயா. அங்கே அற்புதத்தை செய்கிறதற்கென்று சொல்லி போகவில்லை, சுவிசேஷம் சொல்ல போனார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஆவல் அதுவாக இருக்கட்டும். இன்றைக்கு அற்புத கூட்டங்கள் நிறைய நடக்கிறது, ஆசீர்வாத கூட்டங்கள் நிறைய நடக்கிறது. உன்னை அதிசயத்தை காணப்படுவேன் என்று சொல்லி பல திரைகள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே நடக்கிற காரியங்கள் என்ன? ஒரு நிலையான காரியம் அல்ல. காரணம் என்ன? சுவிசேஷம் நல்லாத இடத்திலே, சுவிசேஷம் சொல்லாத இடத்திலே அற்புதம் நடந்தும் பிரயோஜனம் இல்லை, அற்புதம் நடப்பதை எதிர்பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே வேதத்தை படியுங்க. அங்கே சொல்லுங்க, எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதோ. அல்லேலூயா. இன்னைக்கே 10 பேரா கிளம்பி போங்க. இன்னைக்கு வேண்டாம், ராத்திரி ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில் எழும்புங்க, நேரம் கிடைச்சா போங்க. புருஷனை கூப்பிடுங்க, புருஷன் மனைவி பிள்ளையா சுவிசேஷம் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம பிரதர் வரணும், நம்ம அக்கா வரணும், நம்ம அண்ணன் வரணும் எதிர்பார்க்காதுங்க. ஒரு பெர்மிஷன் ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு சித்தமாய் ஒருவேளை சபையோடு இருக்கிறதுனால நம்ம பிரேயர் லீடர்ஸ்கிட்ட சொல்லுங்க, ஐயா நாங்க குடும்பமா ஊழியம் செய்ய ஆசைப்படுறோம், எங்க போகணும் காண்பிங்க, சொல்லுங்க. குடும்பமா போய் டிராக்ஸ் கொடுங்க, ஒரு கூட்டமா போய் டிராக்ஸ் கொடுங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. ஆமா, அங்க போய் ஃபைட் பண்ணாதுங்க, ஜெபத்தோடு போங்க. கர்த்தரை பற்றி வேதனையோடு இருக்கிறவங்க ஆண்டவர் கொண்டு வருவார்.
சில நேரம் வனாந்தரத்தில் நடந்தது போல இருக்கும். வனாந்தரத்தில் யாரையாவது கொண்டு வருங்க. பாருங்க, சுவிசேஷத்தை சொல்றாரு. கால் வழங்காம கிடக்கிற ஒரு மனுஷன், அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான். பிரசங்கம் பண்ணவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நம்ம சுவிசேஷத்தை சொல்லுவோம். அவன் அதை கவனமாய் கேட்டபோது கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே செயல்பட ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் செயல்பட்டார். சுவிசேஷம் அல்ல, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனையும் மாற்றி அவன் எழுந்து நடந்தான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நம்ம சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா நம்ம சபைக்குள்ள விழுந்து கிடக்கிறவர்கள் அல்லது சபையை சுற்றி விழுந்து கிடக்கிறவங்களா எழுந்து நடக்க ஆரம்பிப்பாங்க. விசுவாசித்தா மாத்திரம் கரங்களை தட்டி, ஜனங்கள் விழுந்து கிடக்கிறார்கள், ஜனங்கள் குழிக்குள்ளே கிடக்கிறார்கள், ஜனங்கள் அழுது கொண்டு கிடக்கிறார்கள், ஆஸ்பத்திரிகளிலே படுத்து கிடக்கிறார்கள், வீடுகளிலே கால் வழங்காதவர்களாய் கிடக்கிறார்கள். கர்த்தர் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். மகனே போ, சுவிசேஷத்தை சொல்லு. அவன் எழும்பி நடக்க பண்றது என்கிட்ட இருக்கு, நான் நடக்க பண்ணுவேன். நம்ம நடந்தா நடக்காதவனும் நடப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுக்கிற. பேசிட்டே போனா ராத்திரி கூட்டம் நடத்தலாம். ஆனால் ராத்திரி கூட்டம் நடத்தினா நானும் போக முடியாது, நீங்களும் ஆமாம் கொஞ்சம் வேதனை அடைஞ்சிருங்க. வேண்டாம், இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்க ஆண்டவர் சித்தமானால் இந்த வருஷம் முழுவதும் சுவிசேஷத்தை பற்றியே பேசுவோம். இந்த 2024 ஒரு தரிசனம் வரட்டும். 2024 பேர் என் சபைக்கு புதுசா வரணும். ஆமேன். சிலர்லாம் நினைக்கிறீங்க ஆசை தோசை அப்பளம், இவருக்கு ஆசை ரொம்ப கூடுதல் தான் அப்படின்னு நினைக்கிறீங்க. தெரியுது, ரொம்ப ஒருத்தரை கொண்டு வர்றதுக்கு நான் படுறேன் பாடு. இவர் இன்னும் 2024. ஹல்லேலூயா. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும், என் தேச எல்லை எங்கும் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இவர் வேற இன்னைக்கு ரொம்ப அழகா வச்சிருக்கிறார் இந்த சவுண்ட் சிஸ்டத்தை. பாடணும்னு தோணுது, பேசணும்னு தோணுது, ஆனால் நேரம் போகிறதே தெரியாமல் போயிட்டு இருக்கோம். இருக்கட்டும், கட்டாயமாக இன்னைக்கு சீக்கிரமாக முடிச்சவங்களை சீக்கிரமாக அனுப்புறதுலே ரொம்ப குறிக்கோளாக இருந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால சுவிசேஷ பாரம் நமக்குள்ள வரட்டும். இன்றைக்கு ஒரு முடிவோடு போங்கய்யா, நான் இந்த வருஷத்தில் கட்டாயம் என்னுடைய பங்கை இந்த சபைக்காய் தருவேன். இந்த சபையிலே சுவிசேஷம் பெருக வேண்டும். அது பெருகினால் இந்த வருஷத்தின் முடிவிலே நம்ம வீட்டிலே நம்ம வாழ்க்கையிலே பல பெருக்கத்தை நம்ம பார்ப்போம். இதை கர்த்தர் சொல்லுகின்ற தீர்க்க தரிசனமாய் சொல்லுகின்ற காரியம். வேற எதையும் நீங்க நினைக்காதுங்க. சுவிசேஷம். உங்க பாஸ்டர்ஸை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய இது ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துக்காக சொல்ற காரியம், கர்த்தர் சொல்றது நம்ம வீட்டின் பெருக்கம் அதுக்குள்ள இருக்கிறது, ஆசீர்வாதத்தின் பெருக்கம் இருக்கு. புறப்படுங்க, எல்லா காரியத்தையும் விட்டுட்டு புறப்படுங்க. கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்போ ஒரு சபை அதனுடைய பெருக்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் சபைக்குள்ளே சுவிசேஷம் பெருக வேண்டும். இரண்டாவது, சபைக்குள்ளே சுத்திகரிப்பு பெருக வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சுத்திகரிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிற காரியம். ஆமென். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை படியுங்கள். வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த கடைசி வரையை நீங்க படித்துக் கொண்டீர்கள் என்றால் வேதம் சொல்கிறது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யட்டும்? பரிசுத்தமாகட்டும். நான் இதை ஆரம்பங்களில் படிக்கிற போது திரும்ப திரும்ப படிப்பேன். என்னையா பரிசுத்தம் இல்லாதவன் பரிசுத்தம் ஆகட்டும் தானே எழுதி போட்டிருக்கோம். என்ன இங்க பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். திரும்ப திரும்ப படிச்சேன். அந்த பைபிள் அப்படிதான் இருந்துச்சு. சரி, வேற பைபிள்லயாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா அங்க போனாலும் அப்படிதான் இருந்துச்சு. பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். ஆண்டவர் தலையில ஒரு தட்டை கொடுத்து, எப்ப நான் அப்படிதான் சொல்லியிருக்கேன், நீயே அற்ப விசுவாசியா இருக்கிற. பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆண்டவர் சொல்ல சுத்திகரிப்பு. மனுஷனுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள், டே பை டே, தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய இருதயத்தை, தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய சிந்தையை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கணும்.
நான் சுத்தமா இருக்கிறேன், ரொம்ப பரிசுத்தன் என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு இடத்துல நிற்கிறதற்கு ஆண்டவர் இன்னும் நமக்கு எந்த காரியத்தை கொடுக்கல. அது எங்க நிற்க முடியும் தெரியுமா? நான் பரிசுத்தன், முழுமையான ஒரு பரிசுத்தன் என்று சொல்லி நம்ம நிற்கிற ஒரே ஒரு இடம் பரலோகத்துல மாத்திரம்தான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அதுக்கு கீழே உள்ள வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லுகிற ஒரு நேரம், அவர் வருகிற வரைக்கும் இந்த காரியத்தை செய்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், சுத்திகரிப்பு. அநேக சபைகளிலே சுத்திகரிப்பு ஆராதனை நடக்கும். வருஷத்துல முதல்ல தொடக்கத்துல, வருஷ கடைசியில சுத்திகரிப்பு, நிறைய சுத்திகரிப்பு கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். சுத்திகரிப்பை குறித்து பேசியிருக்கேன். நம்ம சபையில் அதை பேச போறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? சுத்திகரிக்கப்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வேல்யூ, நம்முடைய மதிப்பு அதிகமாகி கொண்டே இருக்கும். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சுத்தமான பொருளுக்கு, தரமான பொருளுக்கு மதிப்பு ரொம்ப அதிகம். பொருளுக்கே அப்படின்னு சொன்னா கர்த்தர் படைத்த நமக்கு எவ்வளவு பெரிய காரியம். ஆமென் சொல்ல முடியுமா? ஆண்டவர் அதை சொல்ல. ஏன் தெரியுமா? இந்த சுத்திகரிப்பு ஏதோ உலக பிரகாரமான பொருளினால் உண்டானது அல்ல. இந்த சுத்திகரிப்புக்காக தேவன் தன்னையே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். தீத்துவின் புஸ்தகத்திலே அதனுடைய 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படியுங்கள். தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த சுத்திகரிப்பு ஏதோ உலக பொருளினால் உண்டாகிறது அல்ல. வேதம் சொல்லுகிறது, நம்மை, எல்லாரும் கை எங்க வச்சு சொல்லுங்க, என்னை சுத்திகரிக்க அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். யார் உங்ககிட்ட வந்து இயேசுவை சிலுவையில் அடிச்சுட்டாங்க, இயேசுவை கொன்னுட்டாங்கன்னு சொன்னாலும் நீங்க ஏற்றுக்கொள்ளாதுங்க. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? சூப்பர், புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால தான் இவ்வளவு சத்தமா அல்லேலூயா வருது. நம்ம இயேசுவை யாரும் என்ன செய்யல, கொல்லவில்லை. இயேசுவை யாரும் சிலுவையில அவங்க பலத்தினால அடிக்கவில்லை. இயேசுவை யாரும் மரணத்துக்கு அவரை கொண்டு அவரை தண்டிக்க முடியல, ஒன்றும் செய்யல. வேதம் சொல்லுகிறது, அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்ல முடியுமா? ஆமென். உலக பிரகாரமான மனுஷனை தண்டித்திருக்கலாம், கொண்டிருக்கலாம், தண்டனை கொடுத்திருக்கலாம், பல காரியத்தை சொல்லுங்க. ஆனா இயேசுவை மாத்திரம் யாரும் அவர்களாக பிடிக்கவில்லை. நம்ம நினைக்கிறோம், வாலிபமலத்துக்குள்ள போய் அவங்க தானே பிடிச்சாங்க, இழுத்துட்டு வந்தாங்க, அடிச்சாங்க, அரைஞ்சாங்க, எல்லாம் செய்தாங்க. இல்லை, எல்லாவற்றிற்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் நினைத்திருந்தால் கெத்செமனே தோட்டத்திலேயே அவர் சொன்னது போல பல லட்சக்கணக்கான தூதர்களை அனுப்பி பிடிக்க வந்தவர்களை அழித்திருக்க முடியும். சாதாரண மனுஷர்களே. ஆமா, ஒரு தீர்க்கதரிசி பயங்கரமான ஆளு, எலிசான்னு நினைக்கிறேன். அவரை மொட்டை தலையாணி 40 பிள்ளைங்க சொல்லிட்டாங்க. அக்னியை கொண்டு எல்லாரையும் என்ன செய்துட்டாரு? ஏதோ பாக்குறீங்க, எங்கேயோ பார்த்தது போல. கதை புஸ்தகம் எல்லாம் இல்லை, பைபிள்ல இருக்கு. பைபிளை தேடி வாசியுங்கள், அதில் ஜோடி இல்லாமல் இருக்காது. அது உங்களுக்கு புலப்படட்டும். இன்னைக்கு போய் உங்களுக்கு ஹோம்ஒர்க். பைபிள்ல எலிசாவை மொட்டை தலையான்னு சொன்ன கூட்டம் எங்க இருக்கு, அந்த அழிஞ்சு போன கூட்டம் எங்க இருக்குன்னு தேடி வாசிக்காம யாரும் தூங்காதுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே? அவர் மாத்திரம் பாவம் உங்களுக்காக கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்காரு. உங்க சார்பை மொத்த சவுண்ட் அங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. நீங்க சொல்லுங்களேன் எல்லாரும் அல்லேலூயா. ஐயா, உங்க சத்தம் குறைஞ்சிடக்கூடாது, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட வல்லமை மனுஷனுக்கே இருந்துன்னு சொன்னா கர்த்தர் பிடிக்க வர நேரமே எரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. பேதுரு பட்டயத்தை எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அங்கேயே நினைத்திருந்திருப்பாங்க. ஆனா இயேசு எதற்காக தெரியுமா? ஆண்டவரே, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். என்ன தெரியுமா? நம்மை சுத்தமாக்க தேவன் தன் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. என்னை சுத்தமாக்கிட மீட்பரின் இரத்தம் தானே. சொல்லுங்க பாப்போம். என்னை சுத்தமாக்கிட மீட்பரின் இரத்தம் தானே. எனக்கும் உங்களுக்கு தான் பாட்டு தெரியும்னு நினைக்கிறேன், அதனால பாட்டு அதோட முடிச்சுக்குவோம். ஆமா, அல்லேலூயா. நம்மை சுத்தமாக்கிட மீட்பர் தன் சொந்த இரத்தத்தையே சிந்தி இருக்கிறார். அந்த இரத்தத்தை சிந்துவதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சென்னை பட்டணத்திலே ஒரு பெரிய தெரு, அந்த தெருவில் பிரபலமான கடைகள்லாம் இருக்குது. கடைக்கு பேர்லாம் சொல்ல மாட்டேன், நீங்க கண்டுபிடிச்சிருங்க, அப்போ வந்துருவீங்க. கடைக்கு பேர்லாம் சொல்ல மாட்டேன்.
பிரபலமான பெரிய கடைகள், அதற்கு கிட்ட ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன கடை, சாதாரண கடை தான், சின்ன ரொம்ப ஒரு டொக்கில் இருந்த போல இருக்கும். ஆனால் பிரபல கடைகளுக்கு போகாத கூட்டம் இந்த சின்ன கூட்டம், இந்த கடைக்கு போவோம், அங்கே போய் எல்லா பொருளும் டெய்லி காலி ஆயிரும். இங்கே பக்கமாக வியாபாரம் நடக்கும், அந்த பக்கமாக குடோனை நிரப்பிட்டே இருப்பாங்க. நிறைய பொருள் வந்து இறக்குமதி, இங்கே ஆமாம் வெளியே சேல் ஆகிட்டே இருக்கு. என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நாள் அந்த பக்கமாக போகும்போது ஒரு கடையில் ஒரு எலக்ட்ரிக் ஷாப்பில் போய் ஒரு எலக்ட்ரிக் திங்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா ரகசியம், இந்த கடையில் அலமோதுதே, எல்லா பொருளும் இவ்வளவு போயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், அவர் சொன்ன ஒரு காரியம் தெரியுமா, அந்த மனுஷன் அவர் விற்கிற பொருள் எல்லாம் சுத்தமான பொருளாக வித்துட்டு இருக்கிறார். அல்லையா சொல்லுங்க. தரம் உயர்ந்த நல்ல பொருள்ல சுத்தம் இருக்குது. அது மாத்திரமல்ல, அவருடைய கடையை நீங்க பார்த்தீங்கன்னா வெளியே அழகா இருக்கல, தோற்றம் சுத்தமா இருக்கல, இதே போல அந்த கடையினுடைய உள்ள இருக்கிற எல்லா பகுதியும் சுத்தமா இருக்கும். இந்த ஒரு காரியத்துக்காகவே அநேக இடத்துல இருந்து ஜனங்கள் இந்த கடையில வந்து தரமான பொருளை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க, சுத்தமான பொருளை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவர் ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் அந்த சுத்தப்படுத்துவதற்கே அநேக நேரத்தை செலவிட்டு அந்த கடையை இவ்வளவு பிரபலப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா. சாதாரணமான உலக பிரகாரமான ஒரு இடத்திற்கே அது சுத்தமா இருக்கிறதற்கே இவ்வளவு மதிப்பென்று சொன்னால், நம்மை உண்டாக்கின தேவன் நம்மளை சுத்தமா இருக்க, நாம் சுத்திகரிக்கப்பட நம்மை ஆண்டவர் பிரபலமாக்குறது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே மதிப்பு மிக்கவர்களாய், பரலோகத்திலே மேன்மை உள்ளவர்களாய் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதற்கு காரணமாயிருக்கிற அந்த சுத்திகரிப்பு சபைக்குள்ளே இருக்க வேண்டும். சபைக்குள்ளே வருகிற போது தீ அசுத்தங்கள் இருக்கக்கூடாது, பொல்லாத எண்ணங்கள் இருக்கக்கூடாது, கேடான காரியங்கள் இருக்கக்கூடாது, அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது. இங்க வந்தா நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்ப இங்க மட்டும்தான் சுத்திகரிப்பா இல்ல, அந்த சுத்திகரிப்பு உங்களை மதிப்புள்ளவர்களாய் மாற்றும். அல்லேலூயா. வீட்டுல உங்களுக்கு மரியாதை இல்லையா, சுத்தமா இருந்து பாருங்க. அல்லேலூயா. எல்லாம் சுத்தமா இருக்கட்டும், மரியாதை தன்னால கூடும். உங்க இருக்கிற இடத்துல நீங்க சரியா மதிப்பில்லாதவங்களா இருக்கிறீங்களா, சுத்தமா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். கர்த்தர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனப்படுத்தி கொண்டே இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு மனைவி நல்ல சுத்தமா இருந்தாங்கன்னா கணவன் கூட இருந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பார். ஒரு அல்லேலூயா. ஒரு கணவன் நல்லா சுத்தமா இருந்தாருன்னா ஒரு மனைவி அவர்கிட்ட இருந்து என்ன செய்துட்டு இருப்பாரு, ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பார். உறவுகள் பெருகும். ஆமென். சந்தோஷம் பெருகும், குடும்பத்தில் சமாதானம் பெருகும். வீட்டுக்குள்ள எல்லாம் சுத்தமா இருக்கிற போது வீட்டுக்குள்ள எல்லா காரியங்களும் ஆரோக்கியம் பெருகும், அன்பு பெருகும். இதெல்லாம் பெருகுமோ அது பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பொதுவாக டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, இங்கே ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, ஒரு பிரபல டாக்டர், அவர்கிட்ட கேட்டா தெரியும். ஆமா, இந்த உலகத்தில் இந்த சரீரத்தில் பாருங்க, குடல் சுத்தமா இருந்தால் உடல் சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிதானே? சரியா தானே சொல்றேன் டாக்டர்? ஆமா. குடல் சுத்தமா இருந்தா உடல் என்னதான் இருக்குமா, சுத்தமா இருக்கும். உடல் சுத்தமா இருந்தா உறவு சுத்தமா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. உறவு சுத்தமா இருந்தால் கர்த்தரிடத்தில் நெருக்கம் சுத்தமா பரிசுத்தமாறும். எல்லா சுத்தமும் கடைசியில கொண்டு எங்களை நம்ம உயர்த்தி வைக்கும் தெரியுமா, பரலோகத்துல கொண்டு வைக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சுத்திகரிப்பு மிக முக்கியம். நம்ம சுத்தமாக்க வேண்டும். இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை பெருக பண்ணி கொண்டே இருப்பார். நிறைய பெருக்கம் இருக்குது இந்த இடத்துல. நான் பெரிய லிஸ்டே வச்சிருக்கிறேன். நம்ம சுத்திகரிக்கப்படுகிற போது எதெல்லாம் பெருகும் என்று சொல்லி ஆண்டவர் சுத்தமானால் வருகிற நாட்களிலே அந்த பெருக்கங்களை குறித்து அதிகமாக தியானிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் பெருக வேண்டும் என்று சொன்னால் என் இருதயம் சுத்தமா இருக்கணும். உங்க வேலையில உங்க பதவியில நீங்க பெருகுவீங்க. நீங்க உண்மையா சுத்தம்னு சொன்னா என்ன, வேற ஒண்ணும் இல்லை. உண்மை, ஒழுக்கம், அன்பு, ஆசீர்வாதம், பரிசுத்தத்திற்கு அநேக காரியம் பைபிள்ல இருக்கு. இதெல்லாம் நம்ம கிட்ட வந்துச்சுன்னா உலகத்துல மதிப்பு மிக்கவர்கள் வேற யாரும் இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி ஆண்டவருக்குள்ளாக நாம் ஜெபித்து கடந்து செல்ல போகின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிற இந்த சபையினுடைய பெருக்கத்தை எதிலிருந்து வெளிப்படுகிறார்? சுவிசேஷம் சபைக்குள்ளே பெருகி இருக்க வேண்டும், சுத்திகரிப்பு ஒரு சபைக்குள்ளே பெருகி இருக்க வேண்டும், கடைசியாக சுதந்திரம் பெருகி இருக்க வேண்டும். என்னது சுதந்திரம்? வேதத்திலே சுதந்திரம் என்று சொன்னால் விடுதலையை குறிக்கிறது, சுதந்திரம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அதை தான் 127 சங்கீதம் 4வது வசனத்திலே படிக்கிறோம். 127 4வது வசனம். இதோ வாழ வயதில் நீங்க எதை படிக்கிறீங்கம்மா? 127 படிங்க. அதுதான் வசனம். 4 தானே படிக்கிறீங்க? படிங்க. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அவரால் கிடைக்கும் பலன். அங்க வேதம் சொல்லு, இதோ பிள்ளைகள்
சொல்லுங்க, பிள்ளைகள் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற போது இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தருடைய பொக்கிஷங்கள், ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு இதனிலிருந்து ஆவிக்குரிய சில காரியத்தை ஆண்டவர் கற்றுத்தர போகிறார். ஒரு குடும்பத்திற்கு எப்படி ஒரு பிள்ளை சுதந்திரமாக கர்த்தரால் பெற்று கொடுக்கப்படுகிறதோ, அதே போல ஒரு சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆத்துமாக்கள் அதை ஆண்டவர் பிள்ளைகளாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சபையின் சுதந்திரம் எது தெரியுமா? இங்கே பெற்றெடுக்கப்படுகின்ற புதிய புதிய ஆத்துமாக்கள். அல்லேலூயா. சொல்லுமே, சரீரத்திலே பிரசவங்கள் நடக்கிறது போல சபைக்குள்ளும் பிரசவங்கள் நடக்க வேண்டும். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அல்லேலூயா. இந்த சரீரத்துக்குள்ளே எப்படி நாம் இந்த காரியங்களை விரும்புகிறோமோ, பிள்ளை இல்லாத ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிற போது வேதனையான அனுபவம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சபைக்குள்ளும் ஒருவேளை மலட்டுத்தன்மை அல்லது மரித்து போயிருக்கிற தன்மை இருந்தால் சபையும் கண்ணீர் வடிக்க வேண்டும். சபையும் நாளுக்கு நாள் பிள்ளைகளை பெற்றெடுக்கிற சபையாக மாறிக்கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. புதிய ஆத்துமாக்கள், அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பிள்ளை, நீ என்னையா இதை குறித்து இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலை கொண்டு, பவுலை ஆதாரமாக தான் நான் பேசுகிறேன். 1 கொரிந்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை படியுங்கள். பவுல் தெளிவாய் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 4:15. கிறிஸ்துவுக்குள் 10000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லை. அநேகர் இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள், நல்ல கவனிங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தில் நான் உங்களை என்ன செய்திருக்கிறேன்? பெற்றெடுத்து. புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்ப அல்லேலூயா. சபைக்குள்ளே வரும்போது சபையில் ஒரு பெருக்கத்தை பார்க்கிறார். சபைக்குள்ளே புதிய ஆத்துமாக்கள் வந்திருக்கிறாங்க. ஆமா, பவுல் பல இடத்துல கொரிந்து சபைக்கு எழுதுகிற போது சொல்லுகிறார், கொரிந்து சபை ஜனங்களே, உங்களை நான் சுவிசேஷத்தினால் பெற்றெடுத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இதுதான் சொன்னேன், பெற்றெடுக்கிற பிள்ளைகள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். கர்த்தர் தருகின்ற பொக்கிஷம். இன்றைக்கு இந்த சபையை குறித்து நீங்களும் நானும் சொல்ல வேண்டும். இந்த சபையிலே என்னுடைய சுவிசேஷத்தை நான் சொல்லி, ஆண்டவருடைய ஆமென் கர்த்தர் கொடுத்த அந்த சுவிசேஷத்தை நான் சொல்லி, பெற்றெடுத்த பிள்ளைகள் என்று சொல்லி சுதந்திரங்கள் நம்முடைய சபைக்குள்ளே பெருக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் சொல்லுவேன், நம்முடைய உலக பிரகாரமான பிள்ளைகளை பெற்றெடுத்தது ஸ்டாப்பா இருக்கலாம். ஏன்னா ஆமா, உலகம் சொல்லுது நாம் இருவர், நமக்கு எத்தனை பேரு சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமா, ஒருவரா வந்துடுச்சு போல இருக்கு. நாங்கெல்லாம் அதுக்கெல்லாம் செவி கொடுக்கல. அதனாலதான் நாங்க இருவர், எங்களுக்கு இருவர் வச்சிருக்கோம் நாங்க. அல்லேலூயா. ஆமா, அவர் ஒருவேளை ஒரு ஆளை வச்சிருக்கிறாரோ, ஓகே. ஆமா, சிலருக்கெல்லாம் நாம் இருவர் நமக்கு ஒருவர். இவங்க நல்லா கீழ்ப்படுகிறாங்க. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கு, நாம் இருவர் நமக்கே ஒருவர் அப்படின்னு ஒரு கூட்டம் அலைஞ்சு தெரியுது. ஆமா, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். சபைக்கு இந்த கட்டுப்பாடுலாம் கிடையாது. நாம் ஒருவராயிருந்தாலும் நமக்காக 1000 பேரை பெற்றெடுப்பதற்கு கர்த்தர் கிருபைகளை தந்திருக்கிறார். அந்த சுதந்திரம் இந்த சபையில பெருகட்டும். நம்ம ஆண்டவருக்கு சுதந்திரர்கள். இந்த சுதந்திரவாளிகளாகி நாம் அநேகரை சுதந்திரவாளிகளாய் கொண்டு வருவோம். மேலும் இன்னொரு இடத்துல பவுல் சொல்லுகிறார். பிலமோன் 10வது வசனத்தை படிங்கம்மா. பிலமோன் 10வது வசனம். பிலமோன் 10வது வசனம் என்னவென்றால், நல்ல கவனிங்க, கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற, நல்ல கவனிங்க, நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். யார் சொல்றா? பவுல் சொல்லுகிறார். ஒனேசிமுவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நான் பெற்ற மகன் அப்படின்னு சொன்னா பவுலுக்கு பிள்ளை ஒனேசிமுன்னு நினைச்சிடக்கூடாது. பவுல் சிறைச்சாலையில் இருக்கிற போது ஒனேசிமு என்கிற ஒருவர் அங்கே அவர் வேலை செய்த இடத்திலே சில காரியங்களினாலே அங்க அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவர் ஓடி வந்து விடுகிறார். பவுலிடத்தில் வருகிறார். பவுல் அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவரை மனமாற்றுகிறார். அப்படி சுவிசேஷத்தை சொல்லி மனமாற்றி ரட்சிக்கப்பட்ட அந்த ஒனேசிமுவை பார்த்து பவுல் சொல்லுகிற ஒரு சாட்சி என்ன தெரியுமா? நான் பெற்ற என் மகன். அல்லேலூயா. இப்படி சொல்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கிருபை தருகிறார். சந்ததிகளை, சந்தானங்களை சுதந்திரமாக இந்த ஆலயத்திற்கு கொண்டு வரும்படியாய், பெற்றெடுக்கும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு ஆவிக்குரிய கற்பங்களை கர்த்தர் உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா. சாராள் சொன்னாள், வயது சென்ற நான் பிள்ளை பெற முடியுமோ? இன்னைக்கு சொல்றீங்க, நான் எப்படி ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியும்? நான் எப்படி ஒரு ஆமென் பிள்ளையை இந்த சபைக்காக ஆவிக்குரிய காரியங்களை பெற்றெடுக்க முடியும்? தகுதி இல்லை, என்னிடத்தில் திறமை இல்லை என்று சொல்லுகிறீங்களோ, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் கர்ப்பம், ஆவிக்குரிய கர்ப்பம் உயிர் பெற போகிறது. கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற கிருபையினாலே ஒன்றல்ல 1000 பிள்ளைகளை
இந்த தேசத்திற்காக, சபைக்காக, சபையின் பெருக்கத்திற்காக, சந்தான பெருக்கத்திற்காக, சுதந்திர பெருக்கத்திற்காக இந்த ஆண்டிலே பல ஆயிரக்கணக்காய் கர்த்தருக்காய் பெற்றெடுக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மகிமை உண்டாகட்டும், பெருக்கம் உண்டாகட்டும், சபையிலே சுதந்திர பாக்கியம் பெருகட்டும். இதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். சபையை பார்த்து சொல்கிறார், சபை பெருகும் எவைகளிலே? சுவிசேஷத்திலே, சுத்திகரிப்பிலே, சுதந்திரத்திலே. இந்த பெருக்கத்திற்கு நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. சொல்லுங்க, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நில்லுங்க. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கைகளில் எல்லாரும் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுவோம். கைகளிலே காணிக்கைகளை எடுத்து ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்கும்படியாக இப்பொழுதும் கர்த்தருக்காக கொடுக்கிற நேரத்திலே நம்மையும் நம்முடைய காணிக்கை ஆண்டவருக்கு கொடுப்போம். ஜபித்து கர்த்தருக்காக கொடுக்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. நம்முடைய கண்களை மூடுவோமா? தேவ சமூகத்தில் கர்த்தருக்கென்று கொடுக்க வந்திருக்கிறோம். அழகான வார்த்தையை தேவன் நமக்காக அனுப்பியிருக்கிறார். கேட்டதை செயலாய் மாற்றும்படியாக தேவன் நம்மோடு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுவோமா? தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. என்ன தேவை இருந்தாலும், பலவீனம் இருந்தாலும் சற்றே உங்கள் கைகள் அந்த இடத்துல வைங்களேன். வச்சு ஆமென், தேவரீர் என்னை சுகமாக்கும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே என்னை சுத்திகரியும் அப்பா. ஆண்டவரப்பா என் பலவீனங்கள் மாற உமக்கென்று அப்பா சுவிசேஷம் அறிவிக்க ராஜா. என்னை சுத்தமாக்கும் அப்பா, என்னை பலப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே உமக்கென்று ராஜா. ஆண்டவரே நான் கிரியை செய்கிற மாறணும் வாஞ்சிக்கிறவங்க அதற்காக ஒரு நிமிஷம் உங்களை ஒப்பு கொடுங்க. மேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே உமது சமூகத்தில் என்னை தாழ்த்துக்கிறேன். உங்களை அன்பாய் கேட்கிறேன். தயவாய் ஜெபம் பண்ணுங்க. தேவன் பலப்படுத்தணும். கேட்ட வார்த்தையின்படி ஆமென் பிள்ளைகளை பெறத்தக்கதாய் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆமென் சாட்சியாய் வாழ ஆமென் பிறரை வழி நடத்த தேவன் நம்மை நடத்த வேண்டும். வாஞ்சிக்கிறவர்கள் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, என்னோடு பேசுங்கன்னு சொல்லுங்க. இப்பொழுதும் காணிக்காய் செபிக்க போகிறோம். கரங்களுக்கு காணிக்கை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கொடுக்கத்தக்க பலத்தையும் ஆண்டவரே மனதையும் உற்சாகத்தையும் தந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஆண்டவரே கொடுக்கிற பிள்ளைகள் அப்பா 30, 60, 100 பெருகத்தக்கதாய் அப்பா குடும்பத்தின் தேவைகள்லாம் சந்திக்கப்பட, குறைவுகள் மாற, வீண் செலவுகளுக்கு இவர்கள் நீங்களாக்கப்பட, வேலை ஸ்தலங்களிலும் வசிக்கிற இடத்துலையும் ஆண்டவரே உமது சமாதானம், உமது சந்தோஷம் ஆண்டவரே அப்பா நீர் இவர்களோடு வாசம் பண்ணுகிறதை அப்பா சுற்றி இருக்கிற ஜனங்கள் காணத்தக்கதாய் ஆண்டவரே கிருபை பாராட்டுவீராக. மேன்மையை கட்டளையிடுங்க ராஜா. இஸ்ரவேலுக்கு தந்த ஆசீர்வாதத்தை அப்பா இன்று ராஜா உங்க சமூகத்தில் வந்து தன்னை தாழ்த்தி காத்திருக்கிற ஒவ்வொரு மேலும் அப்பா நீர் உரித்தாய் மாற்றுவீராக. குறைவுகள் மாறட்டும் அப்பா. நிறைவான தேவன் நீர் ஆண்டவரே இவர்களோடு வாசம் பண்ணுவீராக. இப்பொழுதும் செலுத்தப்படுகிற காணிக்கை அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபித்தோம் நல்ல பிதாவே, ஆமென். கொடுக்கும்படி நமக்கு தெரிந்த பாடல் தந்தையன் இயேசுவே இந்த நேரமே
இயேசுவே இந்த நேரமே உமக்கே தந்தேன் என்னை. இயேசுவே இந்த நேரமே உமக்கே ஜீவகாலம் முழுதும் தேவப்படி செய்திடுவே. ஜீவகாலம் முழுதும் தேவப்படி செய்திடுவே. பூவில் கடும் போர்த்துரிகையில் காவும் முந்தன் கரத்தினில் வைத்து. பூவில் கடும் போர்த்துரிகையில் காவும் முந்தன் கரத்தினில் வைத்து தந்தேன் என்னை. இயேசுவே இந்த நிறமே உமக்கே தந்தேன் என்னை. இயேசுவே இந்த நிறமே உமக்கே உந்தன் சித்தம் நான் செய்வேன். எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். உந்தன் சித்தம் நான் செய்வேன். எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். தந்தேன் என்னை. இயேசுவே இந்த நேரமே உமக்கே தந்தேன் என்னை. இயேசுவே இந்த நேரமே உமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை. தாங்கியருளும் உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை. தாங்கியருளும் தந்தேன் என்னை. இயேசுவே இந்த நேரமே உமக்கே தந்தேன் என்னை. இயேசுவே இந்த நேரமே உமக்கே. அப்படி எல்லாரும் உட்காருவோம். இந்த நாள் குறிய அறிவிப்பை நாம் போதகர் மூலமாக கேட்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் சபையின் அறிவிப்புகளை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். தொடர்ந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் போனு வரை தரித்திருக்கும்படி அன்பாக கேட்கிறேன். நம்முடைய சேலம் அனைத்து மண்டலங்கள் பொதுவான உபவாச ஜெபம் பற்றிய அறிவிப்பு வருகின்ற 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமது மாமாங்க ஆலயத்தில் வைத்து அனைத்து மண்டலங்களும் பொதுவான உபவாச ஜெப முகாம் காலை 9:30 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். சிறப்பு தேவ செய்தி நமது சபையின் தலைமை போதர் அவர்கள் கொடுப்பார்கள். பதிவு செய்தவர்களுக்கு கூட்ட இறுதியிலே உணவு கொடுக்கப்படும். இதற்கு பதிவு கட்டணம் 50 ரூபாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பதிவு செய்ய விரும்புகிறவர்கள் உங்கள் போதகரிடத்தில் உங்கள் பெயர்களை பதிவு செய்யவும், அந்த நாளில் அந்த பணத்தை தொகையை கட்டினால் போதும் இல்லையா. பதிவு மட்டும் செய்யுங்க. எப்போ வரோம், யார் யார் வர்றோன்னு பதிவு செய்யும்படி அன்பாக கேட்கிறேன். நமது சபையின் ஊழியம் செய்யும் அனைத்து தலைவர்கள் மற்றும் விசுவாசிகள் யாவரும் தவறாமல் பங்கு பெற்று ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறோம். வாரத்தின் மத்தியில் ஆராதனை பற்றிய அறிவிப்பு புதன்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் மணிக்கு மாமாங்க ஆலயத்தில் வைத்து ஞாயிறு ஆராதனை போல் வார மத்தியில் ஆராதனை நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியாத சூழ்நிலை உள்ளவர்கள் புதன்கிழமை அன்று நடைபெறும் ஆராதனைக்கு பங்கு பெறலாம். பின்தொடர் ஊழியத்தில் உள்ள புதிய நபர்கள் வியாதியஸ்தர்கள் அழைத்து வரும்படி அன்பாய் கேட்கிறோம். இவர்களுக்காக சிறப்பு ஜெபம் எடுக்கப்படும். தனிப்பட்ட ஆலோசனைக்குரிய நேரமும் சாட்சி நேரமும் அந்த புதன்கிழமையில் வாரம் மத்தியில் நடக்கிற இந்த ஆராதனை உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, ஞானஸ்தான ஆராதனை பற்றிய அறிவிப்பு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாமாங்கத்தில் இங்கு 9:30 மணி ஆராதனை முடிந்த பிறகு
ஞானஸ்தான ஆராதனை நடைபெறும். பதிவு செய்தவர்கள் ஞானஸ்தானத்திற்கு ஆயத்தமாய் வரும்படி கேட்கிறோம். சபையின் வழக்கமான அறிவிப்புகள்: இடம் விஸ்தரிப்பு திட்டம் பற்றிய அறிவிப்பு. இட விஸ்தரிப்பு திட்டத்திற்காக ஜெபித்தும் கொடுத்தும் வருகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாபெரும் தொகையான 4 கோடி ரூபாய் சந்திப்பதற்கு கொடுக்கப்பட்டவைகளும் வாக்கு பண்ணப்பட்டவர்களும் போதுமானவை இல்லை. ஆகவே இதுவரை வாக்கு பண்ணினவர்கள் வாக்கு அட்டைகளை கேட்டு பெற்று மீண்டும் நீங்கள் வாக்கு பண்ணும் தொகையை நிரப்பி கொடுத்து செல்லும்படி அன்பாய் கேட்கிறோம். வாக்கு பண்ணினவர்கள் கொடுக்கும்படி அன்பாய் கேட்கிறோம். அதே போல் ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் கால் ஆப் மூலமாக நடைபெறும் ஆன்லைன் ஜெபம் பற்றிய அறிவிப்பு. ப்ரீஃபர் கான்ஃபரன்ஸ் மூலமாக தினந்தோறும் காலை 5 மணி முதல் 7 மணி வரை அதிகாலை ஜெபம் நடைபெற்று வருகிறது. நீங்கள் பங்கு பெறலாம். சேலம் கல்வாரி AG 17 என்ற இணைப்பில் இது தொடர்ந்து நடக்கிறது. இதுவரை இணையாதவர்களும் இணையும்படி அன்பாய் கேட்கிறோம். அதே போல் வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 7 மணி முதல் 10 மணி வரை இரவு ஜெபம் நடைபெறும். இரவு ஜெபத்தில் நமது சபையின் தலைமை போதகர் தேவ செய்தி கொடுப்பார்கள். அதேபோல் ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக செவ்வாய்க்கிழமை தோறும் 9 மணி முதல் 10 மணி வரை நடைபெறும் சீசத்துவ மற்றும் தலைமைத்துவ வகுப்புகள். அனைத்து தலைவர்கள் கூடுகை நடைபெறும். இந்த கூடுகை நேரத்தில் இந்த தலைவர்கள் கூடுகையும் நடைபெறுகிறது. அதே போல் ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் மூலமாக நடைபெறும் வாலிபர்களுக்கான கூடுகை பயிற்சி புதன் மற்றும் வியாழன் ஆகிய நாட்களில் இரவு 9 மணி முதல் 10 மணி வரை நடைபெறும். முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் வியாழக்கிழமையில் கூடுகை நடைபெறும் வாலிபர்களுக்காக. அதிலே கேட்கப்படுகிற கேள்வி வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்கிற சந்தேகம், வாலிபர்கள் கேட்கிற சந்தேகங்களுக்கு அடுத்த நாளில், அதாவது புதன்கிழமை சந்தேகத்தை கேட்டால் வியாழக்கிழமையில் அதற்குண்டான பதிலை என்ன பண்ணுறாங்க சொல்லப்படுகிறது. வாலிபர்கள் தவறாமல் வந்து பங்கு பெறுங்கள். அதே போல் நேரடியாக நடைபெறும் இரவு ஜெபம் பற்றிய அறிவிப்பு. நேரடியாக நடைபெறும் இரவு ஜெபத்தில் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை YMCA சிறிய ஹாலில் வைத்து இரவு 7 மணி முதல் 10 மணி வரை நடைபெறும். அதே போல் உபவாச ஜெபம் பற்றிய அறிவிப்பு சனிக்கிழமை தோறும் மாமங்கத்திலும் YMCA சிறிய ஹாலில் வைத்து காலை 10 மணி முதல் 12:30 மணி வரை நடைபெறுகிறது. உபவாச ஜெபம் தொடர்ந்து நடைபெற்று இருக்குது. வந்து பங்கு பெறுங்கள். அதே போல் அற்புத மாலை கூட்டம் பற்றிய அறிவிப்பு YMCA பெரிய ஹாலில் வைத்து மாலை 7 மணிக்கு, அதாவது சனிக்கிழமையில் அற்புத மாலை கூட்டம் மாலை 7 மணிக்கு ஆரம்பித்து 8:30 மணி வரை நடைபெறும். இதை ஆன்லைன் மூலமாக பார்க்கலாம். நேரடியாக வந்து பங்கு பெறவும். அதே போல் புதிய நபர்களை இந்த மாலை கூட்டத்திற்கு அழைத்து வர அன்பாக கேட்கிறோம். அப்படி நீங்கள் அழைச்சி வரும்போது தேவன் என்னோட இருந்து அற்புதத்துக்காக, தேவன் அவர்கள் விடுதலைக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அதற்குண்டான அதாவது பிரசங்கத்தை வார்த்தைகளை தருகிறோம், ஆலோசனை தருகிறோம், சுவிசேஷம் அங்கு அறிவிக்கப்படுகிறது. அதனால் தயவாய் புதிதாய் வருகிறவர்கள், தேவை உள்ளவர்களை இந்த அற்புத மாலை கூட்டத்திற்கு அழைத்து வர பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. ஆராதனையுடைய நிறைவு பகுதிக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். புதிதாக நீங்கள் யாராவது வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் முடிந்த பிறகு பாஸ்டர் பாலா, பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள், சிஸ்டர் லில்லி அருள்தாஸ் இருக்கிறாங்க. அவர்களிடத்திலே உங்கள் பெயரையும் கொடுத்து அவர்கள் ஒரு கிஃப்ட் வச்சுருப்பாங்க. அதையும் நீங்கள் வாங்கிட்டு உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போகலாம். அதே போல் ஜெப தேவைகள், உங்களுக்கு தலையில் கை வைத்து ஜபிக்கணும், என் பிரச்சனையை சொல்லி ஜபிக்கணும்னு சொன்னாலும் இவங்க 3 பேரும் முடிந்த பிறகு இங்கே இருப்பாங்க. பாஸ்டர் பாலா அவர்கள், அருள்தாஸ், லில்லி சிஸ்டர் இருப்பாங்க. அங்கே முன்னாடி வந்து நீங்கள் அவங்களிடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு போகலாம். இந்த ஒழுங்குமுறைகள் சபையில் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் பயன்படுத்துங்கள். மற்றும் ஜெப குறிப்புகள் இருந்தால் நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்க. இடைப்பட்ட நாட்களில் நடக்கிற உபவாச கூட்டங்கள், மிட் வீக் சர்வீஸ் இவைகளிலே உங்களுக்காக ஜபிக்கப்படும். இப்பொழுதும் நாம் எல்லாரும் இணைந்து எழுந்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஆமென் கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரத்திற்குள்ளாக நாம் ஜபித்து நம்மை அர்ப்பணித்து கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி பாருங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை எல்லாரும் ஜபிக்க ஆரம்பிங்க. வியாதியஸ்தர்கள் இருந்தால் உங்கள் வியாதி இருக்கிற இடத்துல உங்கள் கைகளை வைத்து நீங்கள் ஜபம் பண்ணுங்க. இப்பொழுது வியாதியஸ்தர்களுக்காக ஜபிக்கிற நேரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரங்களில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக என்று சொல்லி ஜபிக்கிறோம். நீங்கள் ஜபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு வல்லமை கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. எந்த பகுதி வியாதியா இருக்கிறது என்று சொல்லி
நீங்க ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறீங்களோ, இயேசு இப்பொழுது சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆரோக்கியம் பெருகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தர் பலவீனத்தை மாற்றுகிறவர். பலவீனமா இருக்கிறவங்களுடைய சரீரத்தை கர்த்தர் தொடுகிறார். உங்கள் தலையில் இருக்கிற பிரச்சனை, உங்க ஹார்ட், உங்க இருதயத்தில் இருக்கிற பிரச்சனை, வயிற்று பிரச்சனைகள், எலும்பு பிரச்சனைகள், தைராய்டு பிரச்சனைகள், கால் வலிகள், எலும்புகளில் இருக்கிற ஜாயிண்ட் பெயின்கள், முதுகு வலிகள், இயேசுவின் நாமத்தில் தோல் பிரச்சனை, கண்களில் இருக்கிற சில பிரச்சனை இயேசுவின் நாமத்திலே மாறி போவதாக. இப்பொழுதே நீரே பரம வைத்தியர் ஆண்டவரே, நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னவரே, உங்க பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும், ஆமேன், இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகம் பெற்று கடந்து செல்வார்களாக. இந்த இடத்திலே ஒரு சுகம் வரட்டும். இவர்கள் யாருக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, வீடுகளில் இருக்கிறவர்களுக்காக ஜெபித்தால் கர்த்தர் ஒரு சுகத்தை அவர்களுக்குள்ளே கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்திருக்கிறோம். தேவைகளோடு இருக்கிறவங்க ஜெபிங்க. திருமண காரியங்களுக்கு ஜெபிக்கிறவங்க, எங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க அதற்காக ஜெபிங்க. என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு திருமண காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு தாருங்கப்பா. அந்த ஆசீர்வாதம் கர்த்தருடையது. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொன்னீங்களே, கர்த்தர் அந்த திருமண காரியங்களை எங்களுக்கு நீங்க அமைத்து கொடுப்பீராக, கொடுப்பீராக. இதுவரையிலும் நாங்கள் காத்திருந்து கொண்டே இருக்கிறோம். உங்களிடத்துல தான் காத்திருக்கிறோம். எங்களுடைய இருதயம் இளைத்து போனாலும் எங்களுடைய நம்பிக்கை சோர்ந்து போகவில்லை. நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நாங்க விரும்புகிற காரியம் உங்களிடத்திலிருந்து வருவதாக. எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்ன தடைகள் இருந்தாலும் மாற்றுங்கப்பா. கர்ப்ப ஸ்திரீகள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆமே, இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள், கர்ப்ப ஸ்திரீகள் கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவரை, இதுவரையிலும் என்னை நீங்க காப்பாற்றி என்னையும் என் கருவையும் கர்த்தர் காண்கிறதற்காக நன்றி. குறித்த காலம் வருகிற போது பிரசவ காலங்கள் எனக்கு சமாதானமா இருக்க வேண்டும், எனக்கு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், என்னுடைய பலன் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஜெபிங்க. குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிங்க. இயேசு ஆமென், அவர் வல்லமை உள்ள தேவன். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படும், வார்த்தை புறப்படும். இல்லாமையை மாற்றுகிற வல்லமை கர்த்தரிடத்தில் உண்டு. இயேசு இன்னைக்கு எங்களுக்கு உதவி செய்கிறார். பிசினஸுக்காக ஜெபிங்க. அன்றாட செய்கிற வேலைக்காக ஜெபிங்க. அநேகர் ஒவ்வொரு நாளும் செய்கிற வேலை, ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, தினமும் எனக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும். குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிங்க. பிள்ளைகளின் ஞானத்திற்காக ஜெபிங்க. நல்ல படிக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷ பாதுகாப்பை, படிப்பை, அறிவை, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் என்று சொல்றவங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். வல்லமை உள்ள தேவன். உங்களுடைய கடன் பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறவர் உங்களுக்கு உதவி செய்வார். அற்புதம் செய்கிறவர் ஆண்டவர். அவருக்காக நம்மை அர்ப்பணிப்போம். கேட்ட வார்த்தைகளை ஒரு விஷயம் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து எல்லாரும் ஒப்பு கொடுங்க. கேட்டதோடு நான் முடித்து விட்டு போகக்கூடாது. இங்கே நான் கேட்கிற போது எனக்குள்ளே ஒரு உற்சாகம் வந்தது. ஆனால் அந்த உற்சாகம் இந்த அறைக்குள்ளே அது நின்று விடக்கூடாது. நான் செல்லும் இடமெல்லாம் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஒப்போடுங்க. சுவிசேஷம் எங்கள் சபைக்குள்ளே பெருக வேண்டும். நானும் சுவிசேஷத்தை சொல்லுகிற பிள்ளையாக ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறவங்க உங்க இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவரே, சுவிசேஷம் ஒன்றே என்னுடைய பாரமாக இருக்கட்டும். ஆண்டவரிடத்தில் பேசுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. நான் சுவிசேஷத்தை சொல்லணும்ப்பா. சுவிசேஷ தாகம் எனக்குள்ளே வரட்டும். எல்லாத்துக்கும் மேல சுத்திகரிப்பு. ஆண்டவரே, நான் எப்பொழுதும் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. சில பொல்லாத காரியங்கள் எனக்குள்ள இருக்கிறது, பொல்லாத சிந்தைகள் இருக்கிறது, சுத்தமான சில காரியங்கள் இருக்கிறது. நான் என்னை சுத்தமாக்க வேண்டும். இந்த சபை எப்பொழுதும் சபைக்குள்ள வரும்போதெல்லாம் அந்த சுத்திகரிப்பு என்னை எப்பொழுதும் ஆண்டவரே ஆண்டவருக்குள்ளே ஒப்பு கொடுக்க வைக்கணும். அல்லேலூயா. சுத்தமாகுங்க, பரிசுத்தமாகுங்க. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படுங்க. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க, இன்னும் முழுமையான ஒரு அனுபவத்துக்குள்ள வராதவங்க, அபிஷேகம் பெறாதவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. என்னை சுத்தமாக்க அபிஷேகத்தை தாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல சொல்லுங்க. எங்கள் சபை சுதந்திரத்தில் பெருக வேண்டும். சுதந்திரம் என்று சொன்னால் நாங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் ஆண்டவரே. சரீரத்தில் உண்டாகிற காரியங்களை காட்டிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அந்த ஆதங்கம், அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்குள்ளே கர்த்தர் தந்திருக்கிறேன். எங்க சபையிலே சுதந்திரவாளிகள் பெருக வேண்டும். அல்லேலூயா. ஈசாக்கு என்பவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரவாளி. அதே போல எங்க சபைக்குள்ளே சுதந்திரவாளிகள் பெருக வேண்டும் என்று சொல்றவங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை அதற்காக பயன்படுத்துங்கப்பா.
நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், இந்த காரியத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்த இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் என்னோடு பேசினார்னு சொல்றவங்க மாத்திரம் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஆமென் கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்றவங்க உங்க வலது கரத்தை ஆண்டவருக்காக கொடுத்து, ஆண்டவரே கரங்களை உயர்த்தி நிற்கிற உங்களுடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நீங்க நடத்தி செல்லுங்க, கைவிடாமல் காத்துக்கொள்ளுங்க. எங்கள் சபையினுடைய பெருக்கத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய அர்ப்பணிப்பிலே நாங்கள் பார்க்கிறோம். இது அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும். ஆரம்பம் ஆண்டவர் இன்றைக்கு உம்மால் கொடுக்கப்பட்டது, அதனுடைய முடிவிலே கம்பீர ஒரு சத்தம் பரலோகத்தில் உண்டாகட்டும். எங்கள் சபையின் பெருக்கத்தை தந்ததற்காக நன்றி. சபை தலைமை போதகர் அம்மா, சபையில் ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு போதகர்களுடைய குடும்பங்கள், விசுவாச குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளின் ஊழியங்களை நிறைவேற்ற கிருபை தந்தமைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சந்தோஷமாய் சொல்லுங்க ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல சந்தோஷமா போங்க, சமாதானமாய் மீண்டும் வாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார்களாக. ஜெப தேவைகள் உள்ளவர்கள் நீங்கள் முன்பாக வந்து ஜெபித்து விட்டு போகலாம்.